ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு சூப்பரான ஒரு மூவி பார்க்க போறோம். இந்த மூவி ரொம்ப ரொமான்டிக்கா இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்புறம் மறக்காம சேனலுக்கு ஹை பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ மூவிக்குள்ள போலாமா? மூவி ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம கதையோட ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் டைவர்ஸ் பண்றதுக்காக தான் வந்திருக்காங்க. ஸோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச க்ரஷ்ஷா கல்யாணம் பண்றோன்னு ஒரு சந்தோஷம் எனக்குள்ள இருந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஃபிளாஷ்பேக்கை ஹீரோயின் சொல்றா. போன டைம் மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்றதுக்காக வந்திருப்பா. அவளுக்கு அவ்வளோ ஹாப்பியா இருந்திருக்கும். ஏன்னா ஹீரோனா அவளுக்கு ஸ்கூல் டைம்ல இருந்து ரொம்ப பிடிக்கும். கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு சந்தோஷமா இருந்திருக்கு. தாத்தா சொன்னாங்கிறதுக்காக கல்யாணம் பண்ணியாச்சு. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எனக்கு பிடிச்சவர் என் பக்கத்துல இருக்காருன்னு டச் பண்ணலான்னு போக டக்குன்னு அவன் அந்த பக்கம் போயிருப்பான். ஹீரோக்கு ஹீரோயினை பிடிக்கலங்கிறது அப்பதான் தெரியும். சரியாவே பேச மாட்டான். கான்ட்ராக்ட் மேரேஜ்னால அப்பப்ப 2 பேரும் பேசிக்கிறதோட சரி, லவ்வே இருக்காது அவங்க கல்யாணத்துல. அதுக்கப்புறம் இப்ப டைவர்ஸ் பண்றதுக்காக வந்திருக்காங்க. ஏனே தெரியல, ஹீரோ டைவர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட சொல்ல அவளுக்கும் வேற வழி தெரியல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு அவளும் வந்திருப்பா. அவ மனசுல லவ் இருக்கு, ஹீரோ கிட்ட லவ் இல்ல. சோ எதுக்கு இந்த கல்யாணங்கிற மாதிரிதான் அவளும் யோசிச்சிருப்பா. ஸோ அதுக்கப்புறம் டைவர்ஸ்க்கான அந்த ப்ரொசீஜர், 2 பேரோட ஐடி கார்டு, அப்புறம் மேரேஜ் ரிஜிஸ்டர் பண்ண அந்த லெட்டர்னு எல்லாமே கொடுக்குறாங்க. எல்லாத்தையும் எடுத்துட்டு போறாங்க. எனக்கு தேவையான நம்பிக்கை, ஃப்ரீடம் எல்லாமே இதோட கிடைக்க போகுது இல்ல. பட் இருந்தாலும் அவனை விட்டு இருக்க முடியலங்கிற மாதிரி மனசுக்குள்ள புலம்பிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இந்த புக் ஓப்பன் பண்ணி பாக்குறா. எங்க 2 பேருக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னு அதுல இருக்கு. தள்ளி நடந்து போறா. ரொம்ப கஷ்டமா இருக்கு ஹீரோயினுக்கு. ஹீரோ பக்கத்துல வந்து நிக்கிறான். இதுக்கப்புறம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச ஒரு ரைட்டான பர்சன் நீங்க மீட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போக, ஆக்சுவலி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஏதோ சொல்றான். திரும்பி பார்க்க, உனக்கு பசிக்கும்ல, டைம் ஆச்சு, சாப்பிட்டதுக்கு அப்புறம் போலாமான்னு சொல்ல, போலாமே, ஃபேர்வெல் மீலா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் போறா. அதுக்கப்புறம் 2 பேரும் அங்கிருந்து கிளம்பியாச்சு. ஒரு ஹோட்டலுக்கு போயாச்சு. ஹீரோட போனோட வால்பேப்பர் ஹீரோயின் தூங்கும் போது ஒரு போட்டோ எடுத்து வச்சிருக்கான். என்ன சாப்பிடுறீங்கன்னு வெயிட்டர் வந்து கேட்க, அவன் அந்த போட்டோவையே பார்த்துட்டு இருக்க. ஹீரோயின் கொடுங்கன்னு சொல்லி மெனு கார்டு வாங்கி செக் பண்றா. உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ எதுவும் பேசல. சோ எனக்கு பிடிச்சதெல்லாம் நான் ஆர்டர் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கிறதுலே காஸ்ட்லியான டிஷ் எல்லாத்தையும் ஆர்டர் பண்றா. இது எல்லாமே வேணுமான்னு வெயிட்டர் பொண்ணு கேட்க, ஆமான்னு ஹீரோயின் சொல்றா. சோ இது ஃபேர்வெல் மீல், நீங்க தான் எனக்கு கொடுக்கணும்னு சொல்ல, உனக்கு தேவையான பணம் எல்லாமே நான் தரேன், உன்னோட அலவன்ஸ் எல்லாத்தையுமே நானே பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோவும் சொல்றான். சரி ஓகே, இதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பார்த்து கேட்க, ஹீரோயின் எதுவுமே பேசல. எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க நான் இவனை சும்மா கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டேன்னு. என் மனசுல இவன் இருக்காங்கிறது யாருக்கும் தெரியாது. பட் பரவாயில்ல, தாத்தா போனதுக்கு அப்புறம் என்னோட லைஃப் எப்படி மாறிடுச்சுன்னு பாருன்னு மனசுக்குள்ள யோசிச்சுட்டு, தெரியல இதுக்கப்புறம் நான் எந்த பிளானும் பண்ணலன்னு சொல்ல, இதுக்கப்புறம் உங்க அசிஸ்டன்ட்டை நான் கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்ல, ஏதாவது வேணும்னா நான் கண்டிப்பா உங்ககிட்ட கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் ஹீரோயின்கான ஃபுட் எல்லாமே வந்துருச்சு. ஃபுட்டு சாப்பிடலான்னு போறா. இருந்தாலும் அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஹீரோவை பார்த்துட்டே இருக்கா. ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு பாதி இருக்கு, இது எல்லாத்தையுமே பேக் பண்ணி கொடுங்க, நான் எடுத்துட்டு போயிடுறேன்னு சொல்றா. அங்க இருக்க வெயிட்டர் பொண்ணுக்கு ஒன்றும் புரியல. எதுக்கு இவங்க ஆர்டர் பண்ணும், எதுக்கு பேக் பண்ணுங்கிற மாதிரி அவளும் யோசிச்சுட்டு இருக்க. 2 பேரும் சாப்பிட்டாச்சு. அவங்க கேட்குற எல்லாத்தையும் கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோவும் சொல்றான். வேற ஏதாவது பிளான் இருக்கா உனக்கு இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோன் எதுவுமே பேசல, நிமிந்து பாக்குறா. என்கிட்ட பணம் இருக்குல்ல, அதுவே போதும். உங்களை விட பெரிய பணக்காரனை பார்த்து மறுபடியும் கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி சொல்றா. ஹீரோக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கா அப்படி சொன்ன உடனே. ஹீரோ எதுவுமே பேசல, அவனும் சைலண்டா இருக்கான். அதுக்குள்ள வெயிட்டர் பொண்ணு வந்து இவங்க வச்ச சாப்பாடு எல்லாத்தையுமே பேக் பண்ணி கையில கொடுத்துருச்சு. ஹீரோன் எடுத்துட்டு வெளியே வர அவளுக்கு டாக்ஸி வந்துருச்சு. ஹீரோவே ஓபன் பண்ணிட்டு உள்ள போ அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் உள்ள போறா. உடம்பு பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல, ஹீரோயினா அமைதியா காருக்குள்ள போய் உட்காந்துட்டு ஹீரோ கிட்ட கேக்குறா. இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லவே இல்ல. உன்னை விட அழகா சூப்பரா இருக்கிற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதை கேட்டுன்னு அப்படியே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்செட்டா இருக்கு. அதுக்கப்புறம் கார் கிளம்பிடுச்சு. அவளுக்கு ஒரு மாதிரி ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு. ஹீரோவை பாக்குறா. ஹீரோ அங்க நின்றுட்டு இருக்கா, அழுதுகிட்டே இருக்கா. ஹீரோவும் நிமிந்து பாத்துக்கிட்டே இருக்கான் கார் போற வரைக்கும். என்னை விட பிரிட்டியா பார்க்க போறியா, பாரு பாரு என்ன வேணாலும் பண்ணுன்னு சனியா உட்காந்து அழுகுறா. நான் கூனி என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டது இல்ல. தாத்தாக்காக தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா திடீர்னு அவ லைஃபை விட்டு இப்படி போவான்னு நினைச்சு கூட பாக்கல. தாத்தா போனதுக்கு அப்புறம் எல்லாமே போயிடுச்சு. எனக்காக அவ எல்லாமே பண்ணிருக்கா, பார்த்து பார்த்து எல்லாமே நான் பாத்திருக்கேன்னு சொல்ல, ஹீரோக்காக மேரேஜ் ஆனா என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாமே பண்ணிருப்பா. பட் ஹீரோக்கு கொஞ்சம் கூட அதுல ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாம இருந்திருக்கும். அவனுக்கு தேவைப்படுறப்ப மட்டும் இன்டிமேட்டா இருந்திருப்பாங்க. அதை பத்தி யோசிச்சுட்டு அப்படியே நின்னுட்டு இருக்கான். அவனோட ஃப்ரெண்டு அசிஸ்டன்ட்னு கூட வச்சுக்கலாம். அவன் வரா. என்னாச்சு, உன் ஒய்ஃப் போயிட்டாளான்னு சொல்ல, எக்ஸ் ஒய்ஃப்னு சொல்லு, எல்லாம் முடிஞ்சது போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல கிளம்பி போயிட்டான். ஹீரோக்கு ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கு. ஹீரோயினை பத்தியே தான் திங்க் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் நம்ம ஹீரோயினும் வீட்டுக்கு வந்துட்டா. வந்ததுக்கு அப்புறம் அவ அசிஸ்டன்ட், அதாவது நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் இவளுக்கும் ஃப்ரெண்ட் மாதிரி தான், போன் பண்ணி நான் எங்கேயாவது தனியா தூரமா ஒரு இடத்துக்கு போகணும், 2 நாள்ல அரேஞ்ச் பண்ண, நிம்மதியா இருக்கேன், பணத்தை பத்தி எல்லாம் கவலைப்படாத, அது என்கிட்ட நிறைய இருக்குன்னு சொல்லி ஹீரோ கொடுத்த பணம் எல்லாம் கையில இருக்குல்ல, அதை தான் யோசிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பிட்டா. ஹீரோட நம்பரை பிளாக்ல போட்டுடலாமான்னு யோசிக்கிறா. ஒரு குட்டி பிளாஷ்பேக், 2 பேரும் இன்டிமேட்டா இருந்தது எல்லாமே ஞாபகம் வருது. ஹீரோக்கு தேவைப்படுறப்பெல்லாம் ஹீரோயின் கூட இருந்திருப்பா. அது எல்லாத்தையுமே இப்ப யோசிக்கும் போது அவளுக்கு ரொம்ப கஷ்டமாவும் இருக்கு. லவ்வே இல்லாம தானே என் கூட இருந்தா அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்கா.
அப்புறம் கொஞ்சம் அப்செட் ஆக மேடம் இப்ப பாருக்கு போயிருக்காங்க. பார்ல போய் ட்ரிங்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவளுக்கு பிடிச்சது எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டா. அப்படியே அங்க மியூசிக் வைப்னு இருக்கு. அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு பேசாம எல்லாத்தையும் மறந்துட்டு குடிக்கலாம்னு சொல்லி பார்க்க ஒரு பையன் வரான். நீ தனியா வந்திருக்கியான்னு ஹீரோயின் கிட்ட கேட்க அப்படியே அந்த பையனை பார்த்துட்டு இவனும் அழகா தான் இருக்கான், பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ட்ரிங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் ஒன்னா ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பையன் நல்லா ஹீரோயினுக்கு கம்பெனி கொடுத்துட்டு இருக்கான். ஹீரோயினுக்கும் ஜாலியா இருக்கு. ஹீரோ பத்தியும் திங்க் பண்றா. அதுக்கப்புறம் அதை மறந்துட்டு இவன் கூட கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்க. சேம் டைம் அதே இடத்துக்கு ஹீரோ வந்திருக்கா. அதே பாருக்கு ஒரு பிசினஸ் டீலிங்காக வந்திருப்பான். பிசினஸ் டீலிங்னா மோஸ்ட்லி ட்ரிங்க் தானே அதிகமா இருக்கும். ஸோ அங்க ஒரு ஆளு எதையோ கலந்து கொடுக்குறான் ஹீரோக்கு. ஹீரோ அதை வாங்கி குடிக்கிறான். அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயின் கூட இருந்த மூமெண்ட் தான் அவனுக்கு ஞாபகம் வருது. ஏன்னு தெரியல, அவளை பத்தி யோசிக்கிற மாதிரி இருக்கு. அவளை பத்தி திங்க் பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டு திங்க் பண்றான். திரும்ப திரும்ப அப்படியே ஞாபகம் வர பக்கத்துல இருக்க ஒரு பொண்ணு ஹீரோ கூட இன்டிமேட்டா இருக்கறதுக்காக பக்கத்துல போறா. நீங்க வேணா வேற பக்கம் போங்களே, ரொம்ப ஒரு மாதிரி டல்லா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல அந்த புள்ள சும்மா இல்லாம ஹீரோ கிட்ட க்ளோஸா போறா. அதை பார்த்தனுமே ஹீரோ புரிஞ்சுது ஏதோ பிரச்சனைன்னு. வேகமா அவன் ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்புறான். எங்க போறீங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வர தள்ளு அப்படின்னு சொல்லி புடிச்சு தள்ளி விட்டுட்டு அங்க இருந்து அப்படியே வந்துட்டே இருக்கான். ஒரு மாதிரி இருக்கு. திரும்பி பார்க்க அங்க ஹீரோயின் அதே பார்ல ஒரு பையன் கூட ஆடிட்டு இருக்கான். டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னொருத்தன் கூட ஜாலியா இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்க அந்த பையன் ஏதோ ஹீரோயின் கிட்ட பேசலான்னு வர அவனை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டு ஹீரோ அப்படியே ஹீரோனுக்கு கிஸ் பண்றான். டீப்பா கிஸ் பண்ணிட்டே இருக்கா. தள்ளு தள்ளுன்னு ஹீரோயின் பிடிச்சி தள்ளி விடுறான். ஆனா அவன் தள்ளுற மாதிரி தெரியல. ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபுல்லா கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியே ஹீரோனுக்கு வேற வழி தெரியல. அவளும் ட்ரிங்க் பண்ணனால அக்செப்ட் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் 2 பேரும் ரூமுக்கே போயாச்சு. சோ ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஹீரோ வேற தூக்கிட்டு வந்துட்டானா, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்றீங்க, நமக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு, இது இதோட விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற தண்ணி பாட்டில் எடுத்து மடமடன்னு குடிக்கிறா. ஒரு மாதிரி இருக்கு. தண்ணி அப்படியே கீழே கொட்டிட்டு அமைதியா திரும்பி பார்க்க எல்லாம் முடிஞ்சது. இப்பதான் கொஞ்சம் பெட்டரா இருக்கு. நான் போறேன்னு சொல்ல அதெல்லாம் போக கூடாது, இங்கே இரு. என்னாச்சு உங்களுக்கு, எதுக்கு இருக்க சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்க ப்ளீஸ் இங்கே இருன்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்துல க்ளோஸா போறான். இங்க பாரு, நான் சொல்றதை கேளு, நீ என் கூட இருக்கணும். நான் இல்லைன்னா வேற ஒருத்தர் சூஸ் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி கேட்க அது எதுக்கு உங்களுக்கு, அதை டைவர்ஸ் பண்ணிட்டீங்களா, இதுக்கப்புறம் எதுவும் கேட்க வேணாம் சரியா, எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்க தெரியும், நீங்க தான் கண்ணு முன்னாடி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஹீரோட பேரு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ இன்டிமேட்டா இருக்கான். ஹீரோனுக்கு ஒண்ணும் புரியல. என்னடா அது, டைவர்ஸ் ஆன நைட்டே இவன் கூட ஒன்னா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி யோசிக்க அதுக்கப்புறம் 2 பேருக்கு இடையில இன்டிமேட் சீன் தான். 2 பேரும் இன்டிமேட்டா இருக்காங்க. எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஹீரோ தான் ஃபர்ஸ்ட் எந்திரிக்கிறான். திரும்பி பார்க்க ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்கா. அப்புறம் அவன் பாட்டுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து சேஞ்ச் பண்ணிட்டு அங்க இருந்து போக ஹீரோயின் அப்படியே தூங்கிக்கிட்டே இருக்கா. அவன் அங்க இருந்து கிளம்பிட்டான். அப்புறம் தான் ஹீரோயின் கண்ணை திறந்து பாக்குறா. அப்பதான் அவளுக்கு தெரியுது நேற்று நைட் நடந்ததுலாம். ஏன் நான் இப்படி இருக்கேன், டைவர்ஸ் ஆன நைட்டே இப்படி இந்த மாதிரி இருக்கிறது தப்பு. ச்சே, என்னது திரும்ப திரும்ப எதுக்கு அவன் கூட போகணும் அப்படிங்கிற மாதிரி செம்ம கடுப்பா இருக்கு. போன் ஒரு பக்கம் அடிச்சுட்டே இருக்கு. ஒரு வழியா போன் அட்டன் பண்ண, நீ எங்க இருக்க, நான் நாங் பேசுறேன், உனக்கான டிக்கெட் ரெடி ஆயிடுச்சு, நாளைக்கு நீ கிளம்பணும்னு சொல்ல அப்படியா சரி ஓகேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்றா. ஷோ, இதுல இருந்து போகணும்னா கொஞ்சம் தள்ளி இருக்கணும், அவன் பக்கத்துல போகவே கூடாதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் தாத்தாவை பாக்குறதுக்காக போறா. தாத்தாவோட சமாதிக்கு போய் சாரி தாத்தா, நீங்க ஆசைப்பட்டபடி உங்க பேர்ல நான் கல்யாணம் பண்ணிட்டேன், ஆனா அந்த கல்யாணம் நீடிக்கல, நீங்க இறந்து போன அடுத்த செகண்ட் அந்த கல்யாணம் முடிஞ்சது, ஏன்னா அவங்க கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டாங்கன்னு இப்பதான் புரியுது. சாரி தாத்தா, என்ன மன்னிச்சிடுங்க, கண்டிப்பா நான் வரப்பெல்லாம் உங்களை பார்க்க வருவேன், எப்பயுமே நீங்க எனக்கு தாத்தா தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது எல்லாத்தையுமே ஹீரோவும் பாக்குறான். அதுக்கப்புறம் நைட் ஆயிடுச்சு. நாளைக்கு ஹீரோயின் கிளம்பணும்ல, சோ அதுக்காக யோசிச்சுட்டு உட்காந்துருக்கா. ஒரு வேலை ஹீரோ கிட்ட சொல்லிட்டு போயிடலாமா, ஒரு குட் பை எதை சொல்லிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் பண்ணலாமா கால் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு காலும் பண்ணிட்டா. நாளைக்கு நான் இங்க இருந்து போறேன், சோ இதுக்கப்புறம் நம்ம மீட் பண்ண மாட்டோம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல அப்படியா சரி ஓகே போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டா. என்னது கொஞ்சம் கூட கில்ட்டியாவே இல்ல, அவன் பாட்டுக்கு போனை கட் பண்றா. சே, போய் போய் இவங்கிட்ட சொன்ன பாருங்கிற மாதிரி கஷ்டமா இருக்கு ஹீரோயினுக்கு. அதுக்கப்புறம் இங்க ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோ பார்த்தா அப்படியே அமைதியா உட்காந்துருக்கான். ஆப்போசிட்ல அவங்க அம்மா, சீக்கிரம் சைன் பண்றா, அந்த மாதிரி பொண்ணெல்லாம் உனக்கு சைட்டே ஆக மாட்டா, அந்த கிழவன் சொன்னாங்கறக்காக அவளை கல்யாணம் பண்ணிட்ட, போயிட்டு வா, பிசினஸ் ட்ரிப் எல்லாம் முடிச்சிட்டு சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வேகமா தனியா போய் போன் பண்ணி ஒரு பொண்ணு கிட்ட சொல்றாங்க, நீ ஆசைப்பட்டதெல்லாம் நடக்க போகுது, அவன் டைவர்ஸ் பண்ணிட்டான் அந்த பொண்ணை, பிசினஸ் ட்ரிப் முடிச்சுட்டு அவன் வரட்டும், வந்தனே உனக்கு சொல்றேன் நீ வா, அதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் ஜோடி ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரி அம்மா வேற ஏதோ பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்காங்க. சேம் டைம் அடுத்து ஹீரோயின் அங்க ஃபிளைட்ல போயிட்டு இருக்கா. ஏதாவது வேணுமான்னு சொல்லி கேட்க எனக்கு கோக் கொடுங்கன்னு சொல்ல கோக் கொடுக்கலான்னு போக டக்குன்னு ஹீரோ கையில் எடுத்துட்டான் அந்த கோக்கை. அந்த லேடி அந்த பக்கம் போக அப்படியே கையை நீட்ட, கண்ணை முடிட்டே கை நீட்டுறா. ஹீரோ என்னன்னு கொடுக்க அப்பதான் ஹீரோ பக்கத்துல இருக்காங்கிறது புரியுது. அட்ட பாவி எரும மாடு, அசிஸ்டன்ட் பையா, உன்னை ஃப்ரெண்டு நினைச்சு ட்ரிப்பு பிளான் பண்ணுன்னு சொன்னா இவன் கூடயே பிளான் பண்ணி வச்சிருக்கானுங்கிற மாதிரி கடுப்பா இருக்கு. எதுவுமே பேசல ஹீரோயின். அமைதியா அந்த கூல்ட்ரிங்ஸை மட்டும் குடிச்சிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்க. ஹீரோ ஏதோ பிஸியா ஒர்க் பண்றான். அவன் எப்பயுமே ஒர்க் பண்ணிட்டே இருப்பான், ஒர்க்குக்காக வந்திருப்பான், எனக்கால வந்திருக்க மாட்டாங்கிற மாதிரி ஹீரோயின் மனசுக்குள்ள யோசிக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் அமைதியா இருக்க. ஹீரோக்கு பின்னாடி ஒருத்தன் உட்காந்துருக்கான். பாக்குறது ரொம்ப கியூட்டா அழகா இருக்கான். ஹீரோயின் கிட்ட நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க
இருக்கீங்க, உங்க நம்பர் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்க, பேருடைய ஹீரோயின் திரும்பி பார்க்க ஹீரோ முறைச்சிக்கிட்டு இருக்கான். இவனை வெறுப்பேத்திருக்காக, அதுவா, ஓகே ஓகே, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இந்தாங்க இந்தாங்க என் நம்பர் தர வச்சுக்கோங்க, ஸ்கேன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க, இதை பாக்குற ஹீரோக்கு கடுப்பா இருக்கு. டைவர்ஸ் ஆன முதல் நாளே ஒரு பாய் ஃப்ரெண்ட் தேடுறா, அதுக்குள்ள ஒருத்தனை கரெக்ட் பண்றா பாருங்கிற மாதிரி ஹீரோக்கு ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கு. ஹீரோயின் பாட்டுக்கு ஜாலியா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு ஹீரோ வெறுப்பேத்திருக்காக சிரிச்சுக்கிட்டு இருக்கா. ஹீரோ அதுக்கப்புறம் கண்டுக்கவே இல்லை. அவன் எதுக்கு கண்டுக்கிறான், வேணும்னு தான் இருப்பான், அவனுக்கு தான் என்ன பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறா. பரவாயில்ல விடு, நானும் அவனை விட்டு வெளியே வரணும், அதான் நல்லது அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு அமைதியா இருக்கான். அதுக்கப்புறம் இவங்க வர வேண்டிய இடமும் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ஹீரோயின் அப்படியே இறங்கி வந்துட்டு இருக்கா. முன்னாடி பார்த்தா ஹீரோ போறான். அவனை பார்க்கும்போது அவளுக்கு கஷ்டமா இருக்கு. கொஞ்சம் கூட என் மேல அக்கறையே இல்லை பாரு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவளுக்காக புக் பண்ண அந்த ரெசார்ட்டுக்கு போயிட்டா. ரெசார்ட்ல போய் என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒன்னொன்னு செக் பண்ணிட்டு இருக்கா. அப்ப திடீர்னு ஒரு ஞாபகம் வருது, நமக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சுல, அப்ப கண்டிப்பா அது பப்ளிக்ல எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நம்ம பாக்கலாம்னு சொல்லிட்டு உள்ள போய் பாக்குறா. ஆனா எந்த ஒரு போஸ்டும் போடல. கல்யாணம் பண்ணப்ப கிராண்டா பண்ணாங்க, ஏன் டைவர்ஸ் பண்ணத போடல தெரியல, அது அவங்க விருப்பம் போல, சரி விடு, நாம ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் ட்ரிப்னு சொல்லிட்டு ட்ரிப் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் ஈவினிங் அங்க பாபிக்யூன்னு எல்லாமே இருக்கு. அங்க ஹோட்டல்ல அந்த ரெசார்ட்ல இருக்க எல்லாருமே அங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண ஹீரோயின் அங்க வரா. ட்ரிங்க் குடிக்கலான்னு போறா. அதுக்குள்ள போன் வருது. யாரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு இந்த நேம்னு சொல்லி பார்க்க, ஆப்போசிட்ல பார்த்தா ஒரு பையன் வந்து உட்கார்றான். அவன் வேற யாரும் இல்ல, நேத்து ஞாபகம் இருக்கா, நம்ம 2 பேரும் QR கோட் ஸ்கேன் பண்ணிட்டோமே, ஓ நீங்களா, ஃபிளைட்ல மீட் பண்ண பர்சன் தானே, ஆமா ஆமா அப்படின்னு சொல்ல. அதுக்கப்புறம் 2 பேரும் கேஷுவலா பேசுறாங்க. ஹீரோயினுக்கும் ஜாலியா இருக்கு. நீங்க யாரு கூட வந்தீங்க, உங்க ஃபேமிலி கூடவா இல்ல தனியாவா, ட்ரிப் பிளான் பண்ணீங்களா அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்டுட்டே இருக்கான். அவங்களும் பதில் சொல்லிட்டே இருக்க, கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வரான். ஹீரோட அசிஸ்டன்ட் கூட. அவங்களும் வந்து ஹீரோயினோட பக்கத்துலயே உட்கார, டக்குன்னு திரும்பி பார்க்க ஹீரோட ஃப்ரெண்டு பக்கத்துல ஹீரோ கிட்ட இன்னொரு பொண்ணு உட்கார்ந்துருக்கா. அதை பார்க்க ஹீரோக்கு செம்ம கடுப்பா இருக்கு. முறைச்சுக்கிட்டே வேற இருக்கான் ஹீரோ. 2 பேரும் ஆப்போசிட்ல முறைச்சுக்கிட்டே இருக்க, இவங்க கேஷுவலா பேசிட்டே இருக்காங்க. ஹீரோயினுக்கு அது பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கு. அவ ஏதோ ஃபீல் பண்றா அப்படிங்கிறது இந்த பக்கத்துல இருக்க ஃபிளைட் பையனுக்கு புரியுது. அவன் உடனே, நம்ம ஏதாவது சாப்பிட போலாமா, வந்து ரொம்ப நேரம் ஆச்சுன்னு சொல்ல, போலாமே வாங்க, எனக்கும் பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போறாங்க. எதுவுமே பேசாமே போறா. அப்புறம் ஹீரோக்கு இன்னும் டென்ஷனா இருக்கு. உனக்கு என்ன வேணும்னு சொல்லுன்னு சொல்ல, ஒண்ணும் இல்ல, சரி இது பிடிக்குமா அது பிடிக்குமா நான் கேட்டுட்டு இருக்கான். டைவர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் உன் பொண்டாட்டி மாறிட்டாடா பாரு, எக்ஸ் ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி சரி ஓகே ஓகேன்னு சொல்ல, நம்மளும் அந்த பக்கம் போய் சாப்பிடலாமா, எனக்கு லைட்டா பசிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோட கையை பிடிச்சி அந்த பொண்ணு கூட்டு போறா. ஹீரோக்கு செம்ம கடுப்பா இருக்கு. இங்க பாரு, நான் இங்க வந்தது பிசினஸ் டீலிங்காக, இந்த மாதிரி கையை பிடிக்கிறது காலை பிடிக்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்காது போன்னு சொல்லி அந்த பொண்ணை பிடிச்சி தள்ளி விட்டு அந்த பக்கம் அவன் கிளம்பிட்டான். நாங்க உட்காந்துருக்கேன், நீ வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு ஒரு சீட்ல போய் ஹீரோயின் உட்காந்துருக்கா. அந்த இடத்துக்கு அசிஸ்டன்ட் பையன் வரா. என்ன நடக்குதுங்க, புது பாய் ஃப்ரெண்டான்னு சொல்ல, பாய் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது, ஃபிளைட்ல மீட் பண்ணோம், ஜஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, என்ன வெறுப்பேத்திருக்கட்டும், புதுசு புதுசா ஆளை கூட்டு வரான உன் ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. ஏய் நீ பண்றது வெறுப்பேத்துறதா, விளையாடாத, டைவர்ஸ் பண்ணியாச்சு, எனக்கா அவனுக்கு இடையில என்ன இருக்கு, அவன் எதுக்கு என்ன பார்த்து பொறாமப்பட போறா, நான் அதெல்லாம் யோசிக்கவே இல்லை, கல்யாணம் பண்ணப்பே அவனுக்கு என் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லை, இப்ப என்னன்னு சொல்லி திரும்பி பார்க்க அங்க ஹீரோ நிக்கிறான். அடப்பாவி, இவ எப்போ வந்தா அப்படிங்கிற மாதிரி குடுகுடு ஹீரோயின் அங்கிருந்து ஓடுறா. அங்க இருக்க அந்த பையன்கிட்ட எனக்கு பசிக்கல அப்புறமா வரேன்னு சொல்லிட்டு குடுகுன்னு ஓடி போக, ஹீரோக்கு செம்ம கடுப்பா இருக்கு. அப்படியே ஹீரோயினை பார்த்தே இருக்க, டே வர வர உங்க எக்ஸ் ஒய்ஃப் டோட்டலா மாறிட்டாடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோ முறைச்சுக்கிட்டே நிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வரா. வந்து தூங்கிட்டு இருக்கா. அவளுக்கு மறுபடியும் ஸ்டொமக் பெயின் வந்துருச்சு. ட்ரிங்க் பண்ண அவளுக்கு ஸ்டொமக் பெயின் வந்துடும். அவளுக்கு கொஞ்சம் அலர்ஜி இருக்கு. டேப்லெட் போடுறா. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த பெயின் வந்துருச்சு, என்னால தாங்க முடியலன்னு சொல்லிட்டு தண்ணி எல்லாம் குடிக்கிறா. பட் இருந்தாலும் அவனால முடியல, ரொம்ப பெயின் அதிகமாயிட்டே இருக்கு. அப்படியே வெளியே வந்து வாமிட் பண்றா. ரத்தமா வருது. அவளுக்கு ஆல்கஹால்னா அலர்ஜி போல இருக்கு. ஸோ இதுக்கு மேலே முடியாது, ஹாஸ்பிட்டல் போய் தான் என்ன பண்ணலான்னு யோசிக்க, பேசாம நம்ம ஃப்ரெண்டுக்கு கூப்பிடலான்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட்டுக்கு கால் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்கிறா. கால் பண்ணி, ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ண, என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோனை கட் பண்றா. திடீர்னு பார்த்தா அந்த இடத்துக்கு ஹீரோ வரா. அசிஸ்டன்ட்க்கு ஃபோன் பண்றேங்கிற பேர்ல ஹீரோக்கு தான் ஃபோன் பண்ணிருப்பா போல இருக்கு. வேகமா கீ கார்டு வச்சு ஓப்பன் பண்ணி வந்து பார்க்க ஹீரோனுக்கு அப்படியே பிளட்டா வருது, வாமிட்டா பண்ணிருக்கா. அப்படியே ஹீரோ தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்கான். தூங்குற வழியிலே அப்படியே புலம்பிக்கிட்டே வரா. நீ யாரு, என் ஹஸ்பண்ட் மாதிரியே இருக்க, இது கனவு தானே, கனவுல கூட ஏன் என்ன டார்ச்சர் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவ அப்படியே அழுகுறா. ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறா. ஹீரோக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. நீ கனவுலையாவது என்கிட்ட நல்லபடியா நடந்துக்கோன்னு சொல்லி புலம்பிட்டே இருக்கா. இங்க பாரு, உனக்கு ஒண்ணும் இல்ல, நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியாச்சு. ஹீரோயின் படுத்திருக்கா. அவள் லிப்ஸ்ல இருக்க அந்த பிளட் எல்லாம் ஹீரோ தொடச்சிட்டு இருக்கான். அவங்களுக்கு ஆல்ரெடி இந்த ஸ்டொமக் ப்ராப்ளம் நிறைய இருந்திருக்கு. உங்களுக்கு இதை பத்தி தெரியாதான்னு சொல்லி கேட்க, இல்ல எனக்கு தெரியாதுன்னு ஹீரோ சொல்றான். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் அந்த பக்கம் போக, அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட்க்கு ஃபோன் பண்ணி சீக்கிரமா ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்ல, ட்ரெஸ்ஸா, அடப்பாவி, டைவர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியுமான்னு சொல்லி கேட்க, எரும மாடு, ஹாஸ்பிட்டல்ல இருக்கே, ஒழுங்கா வா அப்படின்னு சொல்லிட்டு போன கட் பண்ண, அசிஸ்டன்ட் பெண்ணுக்கு அப்பதான் புரியுது ஏதோ சீரியஸ்னு. அப்புறம் ஹீரோயினை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். இது என்னோட தப்பு தான், உன்னை ஏன் நான் டைவர்ஸ் பண்ணேங்கிறது உங்ககிட்ட சொல்லல, பட் இதுக்கப்புறம் உன்னை கஷ்டப்படுத்த விரும்பல, உன்னோட லைஃபை விட்டு நான் போனாதான் நீ நிம்மதியா இருப்ப, உன்னோட வாழ்க்கையை வாழ்வேன், என்னாலதான் நீ இப்படி இருக்கன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு புலம்பிட்டே உட்காந்துருக்கான். அந்த டைம் பார்த்தா அசிஸ்டன்ட் பையனும் வந்துட்டான்.
இந்தாங்க சார் நான் ட்ரெஸ்ஸை கொடுக்க ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு அவளை இதுக்கப்புறம் நீ பார்த்துக்கோ நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக அவள் கண்ணை திறந்து பார்த்தா உன்னை தான் கேட்பான்னு சொல்ல அதெல்லாம் கேட்க மாட்டான்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஹீரோ கிளம்பிட்டான். அப்புறம் அசிஸ்டண்ட்டுக்கு தான் ஒரு மாதிரி இருக்கு. பக்கத்தில் உட்காந்து ஹீரோயினை பார்த்துட்டே இருக்கு. ஹீரோயின் கண்ணை திறந்து பார்க்குறா. உனக்கு ஓகேவா நல்லா ஐடியா அப்படின்னு சொல்லி கேட்க அப்பா ரொம்ப தேங்க்ஸ், எனக்கு கொஞ்சம் அலர்ஜி தெரியாமல் நான் ஆல்கஹால் அதிகமாக எடுத்துக்கிட்டேன்னு சொல்ல இங்கே பாரு இந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது, பேசாம ஒன்று பண்ணலாமா, உன் எக்ஸ் ஹஸ்பண்ட் தான் உனக்கு ஹெல்ப் பண்ணா, நாளாக ஹெல்ப் பண்ணல புரியுதா அப்படின்னு சொல்ல இங்கே பாரு நீ அமைதியாரு அவனை பற்றி பேசாதங்கிற மாதிரி சொல்ல நான் டாக்டரை கூட்டு வரேன் போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிட்டான். அதுக்கப்புறம் ஹீரோனுக்கு கஷ்டமா இருக்கு. சரி ஹீரோ தானே ஹெல்ப் பண்ணா அவனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லலான்னு சொல்லிட்டு தோணுது. தேங்க்யூன்னு சொல்லி நான் மெசேஜ் பண்றான். ஆனா அவன் பிளாக் பண்ணிட்டான். அதை பார்த்துட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்காக ஹெல்ப் பண்ண இதுக்கப்புறம் நான் ஹெல்ப் கேட்க கூடாதுன்னு என்ன பிளாக் பண்ணிட்டேன்னு தோணுது அவளுக்கு. அதுக்கப்புறம் அவளும் பிளாக் பண்ணிட்டா. ரொம்ப கஷ்டமா இருக்கு ஹீரோயினுக்கு. அப்புறம் ஹீரோ வரா இவளை பாக்குறதுக்காக. இங்க பார்த்தா அசிஸ்டன்ட் கூட ஜாலியா 2 பேர் கார்ட்ஸ் விளையாண்டுட்டு இருக்காங்க. நீ தான் தோத்து போயிட்ட அப்படின்னு சொல்லி 2 பேரும் விளையாட நான் உன் உலகத்துக்குள்ள இல்லைன்னா நீ சந்தோஷமா தான் இருப்ப, நான் கூட இருந்தா மட்டும் தான் நீ கஷ்டப்படுவ அப்படிங்கிற மாதிரி ஹீரோ தள்ளி நீ எல்லாத்தையும் பாக்குறான். அவனுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா ஹீரோயின் வந்து எப்பயுமே வந்து ஹீரோ கிட்ட ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்டாவே இருப்பா, அதிகமா பேச மாட்டா இவங்க கிட்ட. ஆனா இந்த மாதிரி ஜாலியா இருக்கிறத பார்க்கும்போது அவனுக்கும் ஹாப்பியா இருக்கு. என்னடா பண்ணிட்டு இருக்க ஆபீஸ்ல வேலை பார்க்கலையான்னு சொல்ல நீ தானே நீங்க வர சொன்ன அப்புறம் நீ இப்படி சொல்ற கொஞ்சம் வெளியேறு அப்படிங்கிற மாதிரி சொல்ல போங்கடா பாடா படுத்துறானுங்க என்னைய, எனக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன், நான் ஈவினிங் வரேன் அது வரைக்கும் நீ பாத்துக்கோன்னு சொல்லிட்டு குடுன்னு அங்கிருந்து அசிஸ்டன்ட் பையன் போயிட்டான். அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட பேசலான்னு சொல்லி ஹீரோ வரான். அவ எதுவுமே பேசாம அமைதியா இருக்கா. நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு எல்லாம் சரியாயிரும்னு சொல்ல 2 நாள்ல என்ன டிஸ்டர்ப் பண்ணிடுவாங்க நான் போயிடுவேன், ரொம்ப தேங்க்ஸ் இன்னைக்கு தான் அட்மிட் பண்ணீங்கன்னு கேள்விப்பட்டேன்னு சொல்ல எனக்கு ஒரு முக்கியமான கால் வருதுன்னு சொல்லிட்டு போன் வருதுன்ட்டு ஹீரோ எதுவும் பேசாம போயிட்டான். அப்பதான் ஹீரோனுக்கு புரியுது அவனுக்கு நான் இம்பார்ட்டன்ட்லாம் கிடையாது, ஜஸ்ட் அவன் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான் அவ்வளவுதான். அவனுக்கு எப்பயுமே பிசினஸ் தான், என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் மறைக்கணும்னு மட்டும்தான் நினைப்பான். என் மேல அவனுக்கு அக்கறை இருந்ததே இல்லை. என்னோட லைஃப் இப்படிதான் போயிட்டு இருக்கு, எப்பயுமே என்னை சுத்தி அவன் சந்தோஷம் கொடுத்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அழுகிற மாதிரி உட்கார்ந்துருக்கா. ஹீரோ வரான். என்னது அப்படிங்கிற மாதிரி மூஞ்சி பார்த்துட்டே இருக்கா. அவ எதுவுமே பேசலாம் அமைதியா இருக்கா. அப்புறம் எனக்கு இப்ப பெட்டரா இருக்கு, நான் நல்லா இருக்கேன், நீங்க அடிக்கடி வரணும்னு அவசியமே இல்லை, என் கூட கார்டு விளையாட உங்களுக்கு பிடிக்காது, உங்க ஃப்ரெண்டுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால நாங்க 2 பேரும் விளையாண்டுருந்தோம், நான் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துட்டா. எதுவுமே பதிலே பேசல ஹீரோ, அவனும் சைலண்டா இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா இன்ஜெக்ஷன் போடுறதுக்காக ஆள் வர ஹீரோயின் பயந்து போயிருக்கா. ஹீரோ பக்கத்துல உட்காந்து அதை பார்த்துட்டே இருக்கான். நான் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு நான் போகணும் அப்படின்னு ஹீரோ சொல்ல நீங்க கவலைப்படாதீங்க எனக்காக யாரும் வர வேணாம், 2 நாளா டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க, நான் இங்க இருந்து கிளம்பிடுவேன், நீங்க 2 பேருமே போகலாம் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒண்ணு வேணாம் நீங்க எந்த அவளை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்ல இல்ல தேவையில்லை நானே பாத்துக்கிறேன் ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் இங்க ஊர்ல இருந்து சீக்கிரம் கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்றா. அப்புறம் ஹீரோ சொல்றான் இன்னைக்கு நைட் எனக்கு ஒரு பார்ட்டி இருக்கு, நான் அந்த பார்ட்டி அட்டன் பண்ணணும், நீ முடிச்சிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டான். அப்புறம் ஹீரோயின் கேட்கறா என்ன பார்ட்டி அதுன்னு. அது சும்மா பிசினஸ் பார்ட்டி, அதுக்காக தான் நாங்க வந்தோம் அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா அப்ப வேணும்னு தானே என்ன பிளான் பண்ணி இந்த ட்ரிப்புக்கு அனுப்பி விட்ட, போய் சொல்லாத அப்படின்னு சொல்ல இல்ல உனக்கெல்லாம் பிளான் பண்ணல, நாங்க தான் அன்எக்ஸ்பெக்டடா வந்தோம், சரி எதுக்காக அந்த பார்ட்டிக்கு போறாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பான்னு சொல்ல கண்டிப்பா அந்த பார்ட்டியில வேற ஏதோ ஒன்று இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் டிஸ்சார்ஜ் பண்றதுக்கு எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு அசிஸ்டன்ட் பையன் வரான். சாரி நான் வர லேட் ஆயிடுச்சு, ஈவினிங் ஒரு பார்ட்டி சொன்னேன்ல அதனால கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு வர லேட் ஆயிடுச்சு, அந்த பார்ட்டிக்கு நீ கூட்டிட்டு போறியா அப்படின்னு கேட்க பார்ட்டிக்கு நீ வரியா, ஏன் வரக்கூடாதா, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போயிட்டான். அதுக்கப்புறம் இந்த பார்ட்டிக்கு போறதுக்காக ஹீரோயின் அப்படியே ஃபுல்லா ரெடி ஆகி வரா. அப்படியே பூவெல்லாம் எடுத்து காது கிட்ட வச்சுக்கிறா. இன்னைக்கு அவனுக்கு இருக்குது என்னதான் பண்றான், அவன் எந்த பொண்ணை சூஸ் பண்றான்னு தெரிஞ்சுக்கணும், அவனோட டேஸ்ட்டை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற கதை ஹீரோயின் வந்திருக்கா. அங்க வந்து பார்த்தா அந்த அசிஸ்டன்ட் பையன் ஃபுல் ட்ரிங்க் பண்ணிட்டு வந்துட்டான். நீ முதல்ல போமா இங்க இருந்து, யாரும் என் பாஸுக்கு வச்சு ட்ராப்ல நான் போய் விழுந்துட்டே எனக்கு ட்ரக்ஸ் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு புலம்பிட்டே அவன் போறான். ஏய் நான் போக மாட்டேன்டா உனக்கு அதான்டா பார்ட்டிக்கு வந்தேன் அப்படின்னு சொல்ல ஒரு நிமிஷம் நீங்க வான்னு சொல்லிட்டு ஒரு ரூமை காட்டி நீ இங்கே வெளியே வராத, அது என்ன பிரச்சனை நான் சால்வ் பண்ணிட்டு வந்து உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் பையன் போயிட்டான். அப்படியே ஹீரோயின் அந்த ரூம்குள்ள அப்படியே பாத்துக்கிட்டே வந்துகிட்டே இருக்கா. திடீர்னு யாரோ வர மாதிரி இருக்கு, அசிஸ்டன்ட் தான் வரான்னு சொல்லிட்டு ஏசிங் அப்படின்னு சொல்லி பேசலான்னு போக அங்க பார்த்தா ஹீரோ வந்து அப்படியே கிஸ் பண்றான். என்ன பண்ணிட்டு இருக்கு நீ தள்ள அப்படின்னு சொல்ல அப்பதான் ஹீரோனுக்கு புரியுது இவனுக்கு வச்சு ட்ராப் எனக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி அசிஸ்டன்ட் சின்னு சொல்லியிருப்பான்ல அது ஞாபகம் வருது. அப்ப இவனுக்கு யாரும் ட்ரக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தோணுது. பிடிச்சி ஹீரோ தள்ளி விட்டு நான் வேணா டாக்டர் போய் கூப்பிட்டு வரேன், வேணாம் நீ முதல்ல லாக் பண்ணிட்டீங்க வா அப்படின்னு சொல்ல அவளும் லாக் பண்ணிட்டு வரா. ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோனை பிடிச்சி இழுக்கிறான். இது தப்பு வேணாம், ஆல்ரெடி நமக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு, 2 டைம் இவங்க கூட ஒன்னா இருக்கக்கூடாது, போன டைம் தெரியாம நடந்தது இந்த டைம் நம்ம தெரிஞ்சு நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்றா. பட் ஹீரோ கேட்கல, அவன் டீப்பா கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி இன்டிமேட்டா இருக்க ட்ரை பண்ணிட்டே இருக்கான். நீ என்ன லவ் பண்றியா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கறா. அவ கேட்ட கேள்விக்கு ஹீரோனால பதில் சொல்ல முடியல. அதுக்கான பதில் எதுவுமே கொடுக்காம அப்படி இன்டிமேட்டா இருக்க ஹீரோனுக்கு புரியுது அவனுக்கு என் மேல லவ் இல்லை, இப்ப அவனுக்கு தேவையான மெடிசன் தான், அதனால மட்டும்தான் அவன் என்ன யூஸ் பண்ணிக்கிறான், இதுல லவ் கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்படியே அவளுக்கு அழுகையா வருது. அப்படியே வேற வழி இல்ல, ஹீரோ கூட அன்னைக்கு இன்டிமேட்டா இருக்கா.
அப்புறம் ஹீரோ சொல்றான், சாரி நான் வேணும் இதெல்லாம் பண்ணல அப்படின்னு சொல்ல, எனக்கு தெரியுமே உங்களுக்கு யாரோ ட்ராப் பண்ணியிருக்காங்க, அதுல மாட்டிக்கிட்டீங்க. சரி உனக்கு எதுவும் பிரச்சனை இல்ல? அதெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்ல ஹீரோ வேகமா எந்திரிச்சு போலான்னு பாக்குறான். இப்ப நடந்ததை மறந்துருங்க, இது இதோட போதும், இதுக்கப்புறம் நம்ம 2 பேருக்கு இடையில எதுவுமே இல்ல, புரியுதான்னு சொல்ல, இருந்தாலும் ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னால ஓகே சொல்ல முடியலையேங்கிற மாதிரி மனசுக்குள்ள யோசிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோனை ரெடி பண்ணி கூட்டிட்டு போலான்னு வர 2 பேரும் கார்ல போயிட்டு இருக்காங்க. ஹீரோ பாட்டுக்கு மெசேஜ் பண்ணிட்டே இருக்கா, ஒரு நிமிஷம் காரை நிறுத்து, நான் இந்த ஹோட்டல்ல இறங்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோன் அங்கிருந்து இறங்கி எப்படி வேகமா போறா. அதாவது இதுக்கு முன்னாடி நடந்த மாதிரியே காட்டிக்கல ஹீரோ. அது பார்க்கும்போது ஹீரோனுக்கு கடுப்பா இருக்கு. அங்க போனா கு வந்துட்டான். ஏய் நீ இங்கதான் இருக்கியா அப்படின்னு சொல்லி 2 பேரும் கேஷுவலா பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஹீரோ பாக்குறான். அங்க பாத்தியா 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்கன்னு சொல்லி அசிஸ்டன்ட் வேற ஏத்தி விட ஹீரோக்கு அப்படியே அப்செட்டா இருக்கு. அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து ஒன்று ஆர்டர் பண்ணியிருப்பா, பிரெக்னென்ட் ஆகாம இருக்கிறதுக்கு டேப்லெட், அது இன்னும் வரல, என்னாச்சு இவ்வளோ நேரம் ஆச்சு வரலையேன்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணி வெளியே பார்க்கலான்னு வந்தா அங்கே ஹீரோவும் அசிஸ்டன்ட்டும் நிற்கிறாங்க. நீங்களும் இந்த ஹோட்டலில் தான் இருக்கீங்களான்னு சொல்லி கேட்க ஆமான்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பக்கம் போயிட்டான். அப்புறம் அங்கே இருக்க ஃப்ரெண்டு கேட்குறான், உன்கிட்ட ஒன்று கேட்கட்டா, உன் எக்ஸ் ஹஸ்பண்ட் அதாவது என் பாஸ் மேலே உனக்கு ஃபீலிங்ஸ் இருக்கா இல்லையா, உண்மையை சொல்லுன்னு சொல்ல அதெல்லாம் சொல்ல முடியாது போடா அப்படின்னு சொல்லி டோரை லாக் பண்ணிட்டா. இப்போ எதுக்கு இவன் இதை பற்றி கேட்குறான், அவனுக்கு தான் என்னை பற்றி தெரியுமே, என் மேலே அவனுக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்லைன்னு சொல்லிட்டு புலம்பிட்டே போய் உட்கார்றா. அவள் ஆர்டர் பண்ணது வரவேலே கேன்சலும் ஆயிடுச்சு. ஐயோ கேன்சல் ஆயிடுச்சு, காலையில மாத்திரை போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு ஜாவுக்கு ஃபோன் பண்றா. ஜாவ் நீ என்ன பண்ணிட்டு இருக்க, எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் பண்றியா, எனக்கு இந்த பிரெக்னென்ட் ஆகாம இருக்கிறதுக்கு கொஞ்சம் டேப்லெட் யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த டேப்லெட் வேணும், வாங்கிட்டு வந்து தர முடியுமா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்க, இப்பவே வேணுமா, ஆமா எனக்கு இப்பவே வேணும் ப்ளீஸ், காலையில நான் அது போடணும் அப்படின்னு சொல்ல, அப்படியா சரி ஓகேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டான். டேய் என்னடா பிரச்சனை, ஏன் அவ பிரெக்னென்ட் ஆனா என்ன, வேணாண்டா ஏற்கனவே 2 பேருக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு, நாங்க சேஃப்டியா வேற இல்ல, ஸோ ஏதாவது ப்ராப்ளம் ஆயிரும், நீ போய் வாங்கி கொடுத்துரு அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட் அனுப்பிட்டு ஹீரோக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. எனக்கு குழந்தை பிறக்கணும்னு ஆசைதான், பட் என்ன பண்றது, என்னோட சுச்சுவேஷன் வேறங்கிற மாதிரி ஹீரோ திங்க் பண்றான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் போய் அந்த பார்ல ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கா, அங்க கு பாட்டு பாடிட்டு இருக்கான், அதை அப்படியே ரசி வச்சு கேட்டுட்டு இருக்கா. அப்படியே அவளோட சோகமே அந்த பாட்டா வர்ற மாதிரி இருக்கு. அந்த பாட்டு கேட்கும்போது அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. கிளாப் பண்ணிட்டு அதை என்ஜாய் பண்ணிட்டு பார்த்துட்டே இருக்கா. பாடி முடிச்சுட்டு கு வரான். உனக்கு இந்த பாட்டு பிடிக்குமான்னு சொல்ல, எனக்கு பாட்டுனாவே ரொம்ப பிடிக்கும், நீ இந்த அளவுக்கு அழகா பாடுவேன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்ல, இது ஜஸ்ட் என்னோட ஹாபி தான், எனக்கு பிடிக்கும் அதனால பாட வந்தேன் அப்படின்னு சொல்ல, எனக்கு கேட்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு, ரொம்ப நல்லா இருந்தது, சர்ப்ரைஸா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பேசுறா. சரி உன்கிட்ட ஒண்ணு கேட்கட்டா, அன்னைக்கு நம்ம ஃபிளைட்ல ஒரு பையனை பார்த்தோம்ல, அந்த ஆள் உன்னோட பாய் ஃப்ரெண்டான்னு சொல்லி கேட்க, பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாது, என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்ல, எக்ஸ் ஹஸ்பண்டா, ஆமா சரி என்ன கதை உனக்குள்ள, என்கிட்ட சொல்லலான்னா சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க, சின்ன வயசுல இருந்து ஸ்கூல் படிக்கும் போதே எனக்கு அவர் மேல கிரஷ், ஆனா அவருக்கு அந்த மாதிரி இல்ல போல, ஸோ அன்பார்ச்சுனேட்லி 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய சுச்சுவேஷனும் வந்தது. கல்யாணமும் பண்ணிக்கிட்டோம், ஆனா எங்க கல்யாணத்துல லவ் இல்லவே இல்லை. ஸோ இந்த லவ் இல்லாத ஒரு கல்யாணம் வேணான்னு அவனுக்கே தோணுச்சு போல, அவனை டைவர்ஸ் பண்ணேன்னு சொன்னான், நானும் ஓகேன்னு சொல்லிட்டேன். மற்றபடி என் கதையில சொல்றதுக்கு வேற எதுவும் இல்லைன்னு சொல்ல, அதுக்கப்புறம் அப்படியே ஒரு மாதிரி இருக்கு கோக்கு. 2 பேரும் அப்படியே கொஞ்சம் வெளியே போலாமா, நல்லா இருக்கும்னு தோணுது அப்படின்னு அவன் சொல்றான். போலாமே அப்படின்னு ஹீரோன்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறம் 2 பேரும் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கதான் காட்டுறாங்க, அசிஸ்டன்ட் பையன் வரா. டே உனக்கு ஒண்ணு தெரியுமா, உன்னுடைய எக்ஸ் ஒய்ஃப் இங்க பாரு ஜாலியா ஒரு பையன் கூட டேட்டிங்ல சுத்திட்டு இருக்கான்னு சொல்ல, அதை பத்தி எனக்கு எதுவும் தேவையில்லை, என்கிட்ட எதுக்கு சொல்ற அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். என்னடா இதை கூட தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறியா, உன்னை விட்டு அவ தூரமா போயிட்டே இருக்கா, நீதான் அவன் பின்னாடி போயிட்டே இருக்க, பாத்து நடந்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, டக்குனு ஹீரோ அங்க இருந்து போறான். டோர் ஓபன் பண்ணிட்டு ஒழுங்கா வெளியே போ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கப்புறம் அவனும் புலம்பிட்டே போயிட்டான். ஹீரோக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்லைங்கிற மாதிரி யோசிக்கிறான். ஆனா அவனால அதை யோசிக்காம இருக்கவே முடியல. ஹீரோன் கூட ஒன்னா இருந்தது, நீ என்ன லவ் பண்ணலையான்னு அவன் கேட்டது, அது எல்லாமே ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் மறுபடியும் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வேகமா ஹீரோயினை பாக்குறதுக்காக கிளம்பிட்டான். வேகமா அங்க இருந்து வந்துட்டே இருக்கா. இங்க வந்து பார்த்தா இங்க ஹீரோயின் அமைதியா அங்க அப்படியே நின்னுட்டு இருக்கா. அந்த ஃபயர் ஒர்க்ஸ் இதெல்லாம் பாக்குறதுக்கு அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல. அப்படியே 2 பேரும் என்ஜாய் பண்ணி பாத்துட்டு இருக்காங்க. ஊ கூட ஏதோ பேசிட்டு நின்னுட்டு இருக்கா. உன்னை பத்தி நீ எதுவுமே என்கிட்ட சொல்லவே இல்லை, நான் டைவர்ஸ் ஆயிட்டேன்னு கேள்விப்பட்ட, நீ ஒரு மாதிரி அப்செட் ஆயிட்டு போல இருக்குன்னு சொல்ல, அதெல்லாம் இல்ல, உனக்கு அவன் மேல லவ் இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த கு கேக்குறான். லவ்னு சொல்ல முடியாது, பட் எனக்கு அவனை முன்னாடி பிடிக்கும், இப்ப அவனுக்கு என்ன பிடிக்கலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கம்ஃபர்ட் ஆயிடுச்சு. நான் உனக்காக பாட்டு பாடவா, ஒரு பாட்டு உன்னோட கவலையை மறக்கிற மாதிரின்னு சொல்லிட்டு கு பாட்டு பாடுறான். ஹீரோயின் அதை ரசிச்சு கேக்குறா. அவளுக்கு அவனோட பாட்டு அவ்வளவு பிடிச்சிருக்கு. கேட்க கேட்க நல்லா இருக்கு. அப்படியே சோகமான பாட்டு மாதிரி போயிட்டு இருக்கு. அந்த மியூசிக்கு அந்த சாங்ஸ் எல்லாமே அவ்வளவு பிடிக்குது ஹீரோயினுக்கு. அதை அப்படியே ரசிச்சு ரசிச்சு பாத்துக்கிட்டு இருக்கா. அவளுக்குள்ள இருக்க சோகம் எல்லாம் அப்படி கண்ணீரா வெளியே வருது. நீ ரொம்ப அழகா பாடுற தெரியுமா, என் மனசுல இருக்க சோகத்தை வெளியே சொன்ன மாதிரி இருக்கு, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, இப்ப எனக்கு பெட்டரா இருக்கு, இனிமேல் எனக்கு ஏதாவது கவலையா இருந்தா உன்னோட பாட்டு தான் கேட்பேன்னு சொல்ல, திடீர்னு பார்த்தா அங்க ஹீரோ வரா. அந்த ஹீரோனோட கையை பிடிச்சி கூட வான்னு சொல்லி கூட்டிட்டு போறான். இது எல்லாத்தையுமே பாத்துட்டு இருக்க கூக்கு புரியுது, நான் நினைச்சு கூட பாக்கல அவ உன்னோட ஒய்ஃபா இருப்பான்னு அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள ஏதோ யோசிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயினை கூப்பிட்டு வேகமா வரான். நீ எதுக்கு அடுத்தவங்க கூட சுத்திட்டே இருக்க, அதை பத்தி உங்களுக்கு என்ன, நீங்க என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட், என் மேல ஃபீலிங்ஸே இல்ல, என்ன போன்னு சொல்லி விரட்டி விட்டு இப்ப நான் யார் கூட போனா உங்களுக்கு என்ன வந்தது, இதுக்கப்புறம் என்னோட லைஃப்ல நீங்க வராதீங்க, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, நான் கொஞ்ச நாள் நிம்மதியா இருக்கிறதுக்காக இந்த ட்ரிப்புக்கு வந்தேன், இங்க நீ வந்து என்ன டார்ச்சர் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சது நான் வந்திருக்கவே மாட்டேன், ப்ளீஸ் இதுக்கப்புறம் என்ன மீட் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோன்னு சொல்றா. ஹீரோக்கு ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கு. ஹீரோ அங்க வந்து கிளம்பிட்டான்.
அப்புறம் ஹீரோ சொல்றான், நான் தாத்தாக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் உன்னை பத்திரமா பார்த்துப்பேன்னு. ஸோ அதனால உன்னை கேர் பண்ணி பார்த்துக்கிறேன். நீ யார் கூடயும் இந்த மாதிரி போறது எனக்கு பிடிக்கலன்னு ஹீரோ சொல்றான். அதே தாத்தாக்கு தான் நீங்க என்ன கடைசி வரைக்கும் பார்த்துப்பேன்னு சொன்னீங்க. ஆனா என்ன டைவர்ஸ் பண்ணல. டைவர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் என்ன பேசணும்? இதுக்கப்புறம் எதுவும் வேணாம் தானே. ஸோ விட்டுட்டு போயிருங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோன்னு சொல்றா. நாங்க இந்த போக போறேங்கிற மாதிரி அவ பிளான் பண்ணிட்டு அடுத்த நாள் கிளம்பி போலான்னு பிளான் பண்றா. ஸோ அவுட்டிங் போலான்னு வெளியே வர அசிஸ்டன்ட் பையன் வரான். நானும் உன் கூட ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்ல, நீ எதுக்கு என் கூட வர? சும்மா தான் என் பாஸ்க்காகலாம் வரல, எனக்காக தான் வரேன், வா நம்ம 2 பேரும் ஒண்ணா போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா ஹீரோயினுக்கு பிடிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அவனும் ஃபாலோ பண்ணிட்டே தான் போறான், ஏன்னா ஹீரோயின் கொஞ்சம் சேஃபா இருக்கணும்னு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு மெசேஜ் பண்றான், நாங்க 2 பேரும் ஒன்னா தான் இருக்கோம், அவளை நான் பாத்துக்கிறேன், அவன் நல்லதான் இருக்கா, நீ எதை பத்தியும் கவலைப்படாதன்னு. ஹீரோக்கு இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயின் கூட ஒன்னா இருந்தது திரும்ப திரும்ப ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு. உன்னை சும்மா விட மாட்டேனான்னு சொல்லிட்டு அவ அப்படியே கிஸ் பண்ண மாதிரி பக்கத்துல வரதெல்லாம் ஞாபகம் வருது. திடீர்னு யாரோ கதவு தட்டுற சத்தம் கேக்குது. யாருன்னு ஓபன் பண்ணி பார்த்தா ஹீரோயின் போடுவாள சேம் அதே காஸ்டியூம்ல ஒரு பொண்ணு வந்து நிக்கிறா. அதாவது லாஸ்ட் டைம் ஒரு டீலிங்காக ஹீரோ வந்தப்ப கரெக்ட் பண்ணலான்னு வந்திருப்பாள் அந்த பொண்ணு தான் அவ. அவளை பார்த்துட்டு ஹீரோக்கு கடுப்பா இருக்கு. என்ன இது, எதுக்கு இந்த மாதிரிலாம் வந்து நிக்கிற? நான் உன்னை சொல்லட்டா, என் கூட இந்த பொண்ணு நீ பாத்தில, அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, அவ என்னோட ஒய்ஃப். இதுக்கப்புறம் இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணாதப்போ அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். அந்த பொண்ணுக்கு செம்ம கடுப்பா இருக்கு. கூடவே அந்த பொண்ணு அனுப்பி வச்ச அந்த ஆளும் வராரு. இங்க பாருங்க, என் ஒய்ஃபோட நான் சந்தோஷமா இருக்கேன், திரும்ப திரும்ப இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்றது தப்புன்னு சொல்ல, உங்க ஒய்ஃபா அப்படிங்கிற மாதிரி அந்த ஆளு பார்க்க, அதுக்குள்ள ஹீரோக்கு போன் வருது ஃப்ரெண்டு கிட்ட இருந்து. ஒய்ஃப் கூட தாண்டா இருக்கேன், பத்திரமா தான் இருக்கான்னு சொல்ல, சரி பாத்துக்கோன்னு சொல்லிட்டு போனை கட் பண்றா. பாத்தீங்களா, என் ஒய்ஃப் கூட நான் சந்தோஷமா இருக்கேன், போங்கன்னு சொல்ல, நீ எதுக்கு இந்த மாதிரி காஸ்டியூம் போட்டு வந்து அவனை கரெக்ட் பண்றவா அப்படின்னு சொல்லி அந்த ஆள் கத்திட்டு இழுத்துட்டு போறான். அதுக்கப்புறம் எங்க ஹீரோக்கு தான் இது ஒண்ணு தோணுது. லீகலா நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணதை அனௌன்ஸ் பண்ணோம், ஆனா இது வரைக்கும் டைவர்ஸ் பண்ணதை அனௌன்ஸ் பண்ணல. சோ எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க நான் என் ஒய்ஃப் கூட சேர்ந்து இல்லைன்னு. இதை ஏதாவது மாத்தணும். சோ பிசினஸ் டீலிங்க்கும் அது ஏதாவது இடைஞ்சலா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க, அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். சோ அந்த டைம்னு பார்த்து பாட்டி போன் பண்ண, பாட்டி கிட்ட இந்த மாதிரி, பாட்டி நாங்க 2 பேரும் டைவர்ஸ் பண்ணிட்டோம், ஆனாலும் கஷ்டமா இருக்கு பாட்டின்னு சொல்லி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். ஏன்டா நீ தப்பான டிசிஷன் எடுத்த, நீ என்ன டிசிஷன் எடுத்தாலும் நான் சப்போர்ட் பண்றேன், ஆனா அவ கூட சேர்ந்து வாழுங்கிற மாதிரி பாட்டி சொல்ல, அப்பதான் ஹீரோக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. சரி பாட்டி, அவளோட நான் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டா. இப்ப அவகிட்ட என்ன சொல்றதுங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கான். கண்டிப்பா அவளை என் பக்கத்துலயே வச்சுக்கணும், அதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணுங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு முதல்ல இருந்து எல்லாத்தையும் ஆரம்பிக்கலாம்னு யோசிக்க, அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு வந்துட்டான். ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கான். ஏன்டா நீ விளையாடுறியா, ஃபர்ஸ்ட் வேணாங்கிற, இப்ப வேணுங்கிற, நீ நினைச்சு பேசினா வரவாளா, அதெல்லாம் வரமாட்டா, அவளை பத்தி எல்லாம் திங்க் பண்ணாத அப்படின்னு சொல்ல, இதை பத்தி நான் அவகிட்டயே பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு போன் பண்ணலான்னு எடுக்கிறான். போன் பண்ணி பார்த்தா நாட் ரீச்சபிள்னு வருது. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு போன் பண்ணா ரிங் போயிட்டே இருக்கா, அவ அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறா. அவ போன் எடுக்கவே இல்லை. ஒரு வேளை அவளுக்கு ஏதாவது ஆயிருக்குமா, அதெல்லாம் இல்ல, டயர்ட்ல தூங்கிருப்பா அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்றான். இருந்தாலும் நம்ப முடியல. போலான்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்துட்டாங்க. போன் அடிச்சுட்டே இருக்கு. ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்கா. ஓடி வந்து ரூம் லைட் எல்லாம் போட்டுட்டு எட்டி பார்க்க ஹீரோயின் தூக்கம் கலைஞ்சு போச்சு. எதுக்கு இங்க வந்தீங்கன்னு சொல்லி, டயர்டா இருக்கு, தூங்க விட மாட்டீங்களான்னு கத்துறா. அப்பதான் தெரியுது இந்த மாதிரி போன் பண்ணி ஹீரோ அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கான்னு. சாரி சார்னு சொல்லிட்டு மேனேஜரும் போயிட்டான். சாரி, நீ போன் எடுக்கலன்னா நான் மயங்கி விழுந்துட்டேன், மறுபடியும் எனக்கு ஸ்டொமக் பெயின் வந்துச்சுன்னு நினைச்சிட்டீங்களா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் நல்லாதான் இருக்கேன் அப்படின்னு சொல்றா. சோ உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ ஆரம்பிக்கிறான். என்ன பேசணும்? நம்ம 2 பேரும் டைவர்ஸ் பண்ண மேட்டர் இப்ப வெளியே தெரியாது, என்னோட பிசினஸ் சர்க்கிள்ல எனக்கு டைவர்ஸ் ஆனது தெரியாது. சோ இப்போதைக்கு அதை பத்தி சொல்ல வேணாம், மத்தவங்க முன்னாடி நீ எங்க கூட சந்தோஷமா இருக்க மாதிரி இரு, அதுக்கப்புறம் நீ இதை பத்தி பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, உங்க கூட நடிக்கணுமா ஒய்ஃபானா அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஆமா, எனக்காக நடி, என்னோட பிசினஸ் சர்க்கிள் எல்லாருக்குமே நான் ஹாப்பியா இருக்கேன், அதாவது இன்னும் டைவர்ஸ் பண்ணலன்னு தெரிஞ்சுக்கணும், அதுக்காக நீ நடிச்சுதான் ஆகணும், வேற வழி இல்லைன்னு சொல்ல, ஹீரோயின் லைட்டா யோசிக்கிறா. நடிக்கணும் அப்படின்னா உங்க கூட சாப்பிட வரணும், வெளியே போகணும், அப்புறம் உங்க கூட ஒன்னா இருக்க மாதிரி நடிக்கணும், கரெக்டா அப்படின்னு சொல்றா. ஆமான்னு ஹீரோ சொல்ல, அப்ப கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நாளைக்கு வேணா நான் யோசிச்சு சொல்றேன்னு சொல்றான். என்னது நாளைக்கு அப்படின்னு ஹீரோ கேட்க, ஆமா நாளைக்கு நான் யோசிச்சுட்டு என் மனசுல இருக்கிறத சொல்றேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோ அங்கிருந்து கிளம்பிட்டான். செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு ஹீரோட ஃப்ரெண்டுக்கு. இப்போ மனசுல என்னதான் இருக்கு, அவன் மேல லவ் இருக்கா இல்லையா அதையாவது சொல்லுன்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட கேட்க, உன் பாஸ் கிட்டே போய் கேளு, நான் நடிக்கிறதுக்கு வேணா ஓகே சொல்றேன், மனசுக்குள்ளலாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல, 2 பேரும் ஆனா பழி வாங்குறீங்க என்ன அப்படின்னு சொல்லி அசிஸ்டன்ட் பையன் தான் புலம்பிட்டு இருக்கான். ஹீரோயின் டோர் லாக் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டா. இவன் இருக்கான் பத்தியா, அவன் பாஸ் மாதிரியே இருக்காங்கிற மாதிரி கடுப்பா இருக்கு. அப்புறம் மேடம் நல்லா தூங்கிட்டு இருக்க, போன் அடிக்குது. யாருன்னு பார்த்தா ஹீரோ தான். நான் தான் கேட்டேன்ல, அதுக்கு என்ன பதில், நடிக்கலாம் அப்படின்னு தூக்கத்திலேயே சொல்றா. சரி சீக்கிரமா ரெஸ்டாரண்ட் கிளம்பிப்பா, நம்ம 2 பேரும் ஒன்னா சாப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் அவளுக்கு டயர்ட் ஆயிடுச்சு. அவளும் ரெடி ஆயிட்டு ஹீரோ கூட ரெஸ்டாரண்ட் வந்துட்டா. ஹீரோ பக்கத்துலயே வந்து உட்காரான். எதுக்கு இவ்வளவு பக்கத்துல உட்காரங்கிற மாதிரி பாக்க, இங்க பாரு, அங்க எல்லாரும் நம்மள வாட்ச் பண்ணுவாங்க, நம்ம 2 பேரும் க்ளோஸா இருக்கமான்னு பாக்குறதுக்கு, சோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உன் பக்கத்துல உட்கார, மத்தபடி எந்த இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, கரெக்ட் தான், அந்த கார்ல இருக்கவன் நம்மளையே பாத்துட்டு இருக்கான், சரி ஓகே எனக்கு பிடிச்சதெல்லாம் ஆர்டர் பண்றேன்னு சொல்லிட்டு வேகமா ஆர்டர் பண்றா. ஹீரோவும் ஆர்டர் பண்றான். அதுக்கப்புறம் 2 பேரும் அப்படியே க்ளோஸா இருக்க மாதிரி தண்ணி எல்லாம் ஊத்தி வைக்கிறான். அப்படியே ஹாப்பியா இருக்கு ஹீரோயினுக்கு. நடிப்பா இருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்குப்பாங்கிற மாதிரி அவ என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. சோ இங்க பாரு, நம்ம நடிக்கிறோங்கிறது வெளிய யாருக்கும் தெரியக்கூடாது,
கூடாது, நீ பார்த்து நடந்துக்கன்னு ஹீரோ சொல்ல, ஓகே ஓகே நான் அப்படிதான் நடந்துக்கிறேன்னு சொல்ல, அதுக்கப்புறம் வேணும்னே ஹீரோ சும்மா இல்லாம ஹீரோயின் கிட்ட அப்படியே புள்ளி பண்ற மாதிரி வம்பு பண்ணிட்டு இருக்கான். பரவாயில்ல, என்ன பண்ணி என்ன பிரயோஜனம், எப்பயுமே கடைசி வரைக்கும் என் கூட நீங்க இருக்க போறது இல்ல, சோ அதனால என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அவ பேசுறா. ஹீரோக்கு அதை கேட்கும்போது கொஞ்சம் அப்செட்டா இருக்க மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் இவங்க ஆர்டர் பண்ண ஃபுட் எல்லாமே வந்துருச்சு. ஸோ எல்லாத்தையும் ஹீரோ சர்வ் பண்ண ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நான் இது நடிப்பா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு நாள் இருக்காதான்னு சொல்லி ஏங்கி இருக்கேன்னு சொல்லி மனசுக்குள்ள யோசிக்கிறா. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி சாப்பாடுலாம் ஊட்டிக்கிறாங்க. ரொமான்டிக் கப்பிள் மாதிரி ஆக்ட் பண்ணிட்டே இருக்காங்க. இதை வேற ஒருத்தன் போட்டோ எடுத்துட்டு இருக்கான். இவங்க பிசினஸ் டீலிங்காக தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் ஒரு வழியா சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஹீரோ அப்படியே விழுந்து விழுந்து ஹீரோயின் டிஷ்யூலாம் எடுத்து கொடுக்குறான். சரி போலாமா போலான்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கிருந்து கிளம்புறாங்க. ஹீரோட கையை பிடிச்சிட்டு அப்படியே டைட்டா ஹீரோயின் அங்க இருந்து நடந்து வரா. ஹீரோக்கு அது பார்க்கும்போது ஹாப்பியா இருக்கு. நீங்க வர வர என்கிட்ட ரொம்ப ஓவரா தான் நடந்துக்கிறீங்க, பப்ளிக்ல தள்ளி நில்லுங்கன்னு சொல்லிட்டு அவன் நடிச்சுக்கிட்டே வரா. ஸோ அதுக்கப்புறம் லிஃப்ட் கிட்ட வந்தாச்சு. உன் நடிப்பெல்லாம் போதுங்கிற மாதிரி ஹீரோ பார்க்க, நான் நல்லா நடிக்கிறேனா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு தள்ளி நிற்கிறா ஹீரோயின். நடிப்பா இருந்தாலும் இது நல்லா இருக்குங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிச்சுட்டு அங்க இருந்து கிளம்புறா. பட் ஹீரோக்கு தான் கொஞ்சம் அப்செட்டா இருக்க மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் அவன் இங்க அவனோட ரூமுக்கு வந்து ஏதோ பிஸியா ஆஃப் பண்ணிட்டு இருக்க. என்னடா நீயும் உன்னோட எக்ஸ் ஒய்ஃபை இப்ப ரொம்ப க்ளோஸா இருக்க மாதிரி இருக்கு, இங்க பாரு இது பிசினஸ் டீலிங்காக தான், வெளியிருந்து பாக்குறவங்களுக்கு நாங்க 2 பேரும் ஒன்னா இருக்க மாதிரி இருக்கணும், அதுக்காக மட்டும் தான் இப்படி பண்றேன், உண்மையா சொல்லு உன் மனசுல லவ் இல்லையா அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு கேக்குறான். கொஞ்சம் வாய் மூடிட்டு அப்படின்னு சொல்லிட்டு டைவர்ஸ் பண்ண நடந்த அந்த மூமெண்ட், அதுக்கப்புறம் ஹீரோயின் மேல ஹீரோக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் அதெல்லாமே யோசிச்சு பாக்குறான். அவ கூட இருந்தப்ப தெரியல, இப்ப அவ போறா அப்படிங்கும் போது ஹீரோ அப்படியே ரொம்ப அப்செட்டா இருக்கான். அவளை ரொம்ப மிஸ் பண்ற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயினை தேடிட்டு வர ஹீரோயின் பார்த்தா அங்க கிளப்ல எல்லாரும் கூட நின்று பேசிட்டு இருக்கா. எல்லாரும் அப்படி ஜாலியா கேஷுவலா பேசி நடுவில் இவன் மட்டும் நின்று இருக்கா. இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு ஹீரோ பக்கத்துல வந்து நிக்கிறான். அது சும்மா நான் பேசிட்டு இருந்தேன்னு சொல்ல, அங்க இருக்க ட்ரிங்க குடிச்சிட்டு இந்த ட்ரிங்க் நல்லாவே இல்லை வா அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் இழுத்துட்டு போலான்னு பார்க்க, இங்க பாரு பப்ளிக்ல நீ என் ஒய்ஃப், இப்படி அடுத்தவங்க கூட ஒன்னா இருக்காது யாராவது பார்த்தா ஏதாவது நினைச்சுப்பாங்க, முதல்ல நீ யார் ரூமுக்கு ஷிஃப்ட் ஆகு அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோயினும் சரி ஓகேன்னு சொல்லி திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஹீரோ கூட ஷிஃப்ட் ஆறா. ஒரு பெட் தான் இருக்கு, நீங்க படுத்துக்கோ நான் கவுச்ல படுத்துப்பேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் ஹீரோ போயிட்டான். அதுக்கப்புறம் ஹீரோயின் ஜாலியா பெட்ல படுத்து கேம் விளையாண்டு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. சாப்பாடு வந்துருச்சு வா சாப்பிடலான்னு சொல்ல, சாப்பாடா இப்ப வரல அப்படின்னு சொல்லிட்டு மொபைல பாத்துட்டே இருக்கா. பாவம் அவன் எனக்காக செய்யறான்ல, நான் தான் ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட போறா. சாப்பிட்டு வேகமா எங்கேயும் கிளம்புறா. எங்க போற, நான் கொஞ்சம் வெளியே போறேன், வெளியே வா, இங்க பாரு நம்ம 2 பேரும் இங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப், இப்படி என்கிட்ட சொல்லாம வெளியே போக கூடாதுன்னு சொல்ல, என்னோட பர்சனல் ஒர்க் நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வேகமா கிளம்பி வரா. அங்க பார்த்தா ஒரு பொண்ணு நின்று இருக்கா. அந்த பொண்ணு நம்ம ஹீரோ கரெக்ட் பண்றதுக்காக அடிக்கடி பின்னாடி சுத்திட்டு இருந்தாலும் அந்த பொண்ணுட்டு வேணும்னே போய் ஹீரோயின் பேசுறா. என் ஹஸ்பண்டோட பக்கத்துல வரதெல்லாம் இதோட நிறுத்திக்கோ, இதுக்கப்புறம் நானும் என் ஹஸ்பண்டும் ஒன்னா தான் இருக்க போறோம், அவங்க கிட்ட வந்த அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி ஓவரா பேச அந்த பொண்ணுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஷையா இருக்கு. சுத்தி இருக்க எல்லாருமே இந்த பொண்ணை பத்தி தப்பா பேச அவ கத்துன்னு கத்திட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயின் பாருக்கு போறா. எனக்கு பிடிச்ச ஒரு ட்ரிங்க கொடுங்கன்னு சொல்லி கேட்க அவளுக்கு பிடிச்ச ட்ரிங்க கொண்டு வந்து கொடுக்குறாங்க. கூட இந்த பாட்டு பாடுவான்ல அந்த பையன் அங்க நிக்கிறான். அவன் வந்தோடனே உனக்கு இந்த ட்ரிங்க் பிடிக்குமா, புது ட்ரிங்க் ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி கொடுக்க அவளும் குடிக்கிறா. ஐயே இந்த ட்ரிங்க் நல்லாவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி கடுப்பா இருக்கு. அப்புறம் ஹீரோங்க வரான். உனக்கு பதிலா நான் ட்ரிங்க் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த ட்ரிங்க் அவனும் குடிக்கிறான். இது எல்லாத்தையுமே இந்த பாடுற பையன் பாத்துக்கிட்டே இருக்கான். அவனுக்கு செம்ம கடுப்பா இருக்கு. சரி நம்ம போலாமா அப்படின்னு சொல்லி ஹீரோனை கூப்பிட்டு, நான் இப்பதானே வந்தேன், கொஞ்ச நேரம் என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு வரேன்னு சொல்ல, அதெல்லாம் வேணாம்னு சொல்லி கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டான். பாஸ் யாரு பாஸ் அது, உங்களுக்கு அந்த பொண்ணு மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு சொல்லி கேட்க, எதுக்கு கேட்கிற, அந்த பொண்ணோட ட்ரிங்க்ஸ்ல நான் தான் கொஞ்சம் மருந்து கலந்தேன்னு சொல்ல, எதுக்குட இதெல்லாம் பண்ண அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான் அவன். அதுக்கப்புறம் அப்படியே மறைச்சுக்கிட்டே இருக்கான். எப்படியாவது அவங்க கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைச்சா முடியலையே, இந்த டைம் தப்பிச்சிட்டாலே அப்படிங்கிற மாதிரி யோசிக்க, ஹீரோ நீங்க ட்ரிங்க் பண்ணிட்டு அவ பாட்டுக்கு புலம்பிட்டு இருக்கா. ஹீரோ கேக்குறா உனக்கு என்னதான் ஆச்சுன்னு. என்ன ஆச்சுன்னா, உன் அம்மாக்காக என்ன டைவர்ஸ் பண்ண, இப்ப நீ உனக்காக என் கூட இருக்க, இதே மாதிரி அடுத்தவங்களுக்காக மட்டும்தான் என் பக்கத்துல நீ வருவ போவ, இல்லைன்னா உனக்கு நான் தேவைப்பட மாட்டேன்லன்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு அவ பாட்டுக்கு உளறா. அதெல்லாம் கேட்கிற ஹீரோக்கு ரொம்ப அப்செட்டா இருக்கு. ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அப்படியே ட்ரிங்க் பண்ணிட்டு மயங்கிட்டா. அங்க இருக்க எல்லாத்தையுமே ஹீரோ தான் கிளீன் பண்ணிட்டு போறான். அதுக்கப்புறம் ஹீரோயினை பார்த்தா உருண்டு உருண்டு படுக்கிறா. அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு, தலையெல்லாம் வலிக்குது. நான் குளிக்க போறேன் போ, எனக்கு டென்ஷனா இருக்குன்னு சொல்லிட்டு குளிக்கலான்னு ரெஸ்ட் ரூம்குள்ள வந்து பார்க்க, அங்க பார்த்தா பாத்ரூம்ல அப்படியே ஹீரோ பாத்டப்ல உட்காந்துருக்கான். அவ சும்மா இருப்பாளா, வேணும்னே ஹீரோட பக்கத்துல போய் கிஸ் பண்றா. இங்க பாரு நீ தான் ஸ்டார்ட் பண்ற, வேணா இதெல்லாம் தப்பு அப்படின்னு ஹீரோ சொல்றான். அதெல்லாம் தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு டீப்பா கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. கிஸ் அப்படி கொஞ்சம் லென்த்தியா போயிட்டு இருக்க. 2 பேரும் அப்படி ரொமான்டிக்கா இருக்காங்க. இது வேணாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஹீரோ சொல்றான். பட் ஹீரோயின் தான் எனக்கு வேணும்னு சொல்லி கேட்க, அதுக்கப்புறம் 2 பேரும் ட்ரிங்க் பண்ணனால ஒன்னா இருக்காங்க அன்னைக்கு நைட்டு. அப்புறம் காலையில எந்திரிச்சு வந்தா ஹீரோனுக்கே ஞாபகம் வருது. ஐயோ நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன், சும்மாவே இருக்க மாட்டேன் போல இருக்கு, இவனை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி போலான்னு எந்திரிக்கேன். என்னாச்சு மேடம் ஏதோ யோசிக்கிறீங்க, நேற்று நைட்டு சாரி, நான் ரொம்ப ட்ரிங்க் பண்ணனால நான் தான் தப்பா நடந்துக்கிட்டேன், ஐம் சாரி, இதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ண மாட்டேன், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரி கிளம்பல அப்படின்னு சொல்லி பார்க்க திடீர்னு பார்த்தா ஃபோன் வருது. ஹீரோவோட அம்மா தான் ஹீரோனுக்கு ஃபோன் பண்ணி, என்ன இனி என் பையன் கூட சுத்திட்டு இருக்க போல இருக்கு, நான் ஆல்ரெடி வீடியோ பார்த்துட்டேன், இதுக்கப்புறம் அவன் பக்கத்துல வந்து அவ்வளவுதானு சொல்ல, அம்மா உனக்கு வேற வேலையே இல்லையா, எப்ப பார்த்தாலும் இதை பத்தி பேசிட்டு இருக்க, வேமா போன
பேசணும்னு சொல்லி போனை பிடிங்கி கட் பண்ண, நல்ல வேலை எனக்கு போன் பண்ணும்போது இங்க இருந்தான். அந்த அம்மா வயிறு எரியட்டும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு டேப்லெட் போடலான்னு போறா. ஹீரோ கேக்குறான், நீ டேப்லெட் எல்லாம் போட வேணான்னு. ஏன்னு சொல்லி பார்க்க, நானே யூஸ் பண்ணிட்டு சேஃப்டிக்குன்னு சொல்ல திரும்பி பார்க்க அங்க காண்டம் இருக்கு. அதுக்கப்புறம் அப்படியே ஹீரோ அந்த பக்கம் போறான். இல்ல இது என்னோட வயிறு வலிக்காக சாப்பிட்ற மாத்திரைன்னு சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவனே தண்ணி கொடுக்க அப்புறம் டேப்லெட் எடுத்து சாப்பிட்டுட்டா. அப்புறம் ஹீரோ சாப்பிடலான்னு வந்துட்டான். அங்க பார்த்தா ஹீரோயின் காணும். என்ன அவளை இன்னும் காணும்னு சொல்லி அங்க போய் பார்த்தா அவளுக்கு ஃபீவர் போல அப்படியே படுத்திருக்கா. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி டாக்டர் அரேஞ்ச் பண்ணிட்டு அங்க இருந்து வேகமா ஹீரோயினை தூக்கிட்டு அவனே போறான். ஹீரோயின் தூக்கத்துல உளறிக்கிட்டே இருக்கா. என்ன விடு, எதுக்கு என்ன தூக்கிட்டு போறேன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் ஒரு வழியா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியாச்சு. டாக்டரும் செக் பண்ணி பார்த்துட்டு ஒன்றும் இல்லை, நார்மலான ஃபீவர் தான் சரியாயிரும்னு சொல்ல ஹீரோயின் அவ பாட்டுக்கு தூக்கத்துல உளறிட்டே இருக்கா. எனக்கு இன்ஜெக்ஷன் வேணாம், பயமா இருக்குன்னு கத்த ஹீரோ கையை பிடிச்சிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அப்படியே மயங்கிட்டா. இந்தா நீ கேட்ட எல்லா மெடிசனும் வாங்கிட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் பையன் வரா. நீ வேணா போ, நான் இவளை பாத்துக்கிறேன்னு சொல்ல, அவ என்னோட ஒய்ஃப், எனக்கு பாத்துக்க தெரியும், நீ முதல்ல போ அப்படின்னு சொல்லி அனுப்ப. அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்பி போயிட்டான். அப்புறம் ரொம்ப கஷ்டமா இருக்கு ஹீரோக்கு. நான் ஏன் இவளை இந்த மாதிரி பாத்துக்கிறேன்னு எனக்கு தெரியல. பட் டைவர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் என் மனசுக்குள்ள முழுசா லவ் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டேன். எதனால இவளை டைவர்ஸ் பண்ணேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி இப்பதான் புலம்ப ஆரம்பிச்சிருக்கான். அவன் அம்மா டார்ச்சர் பண்ணி தான் டைவர்ஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க. நம்ம ஹீரோட மனசுல ஹீரோயின் மேல ஃபர்ஸ்ட் லவ் இருந்திருக்காது. இப்ப தள்ளி போறான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் லவ் வந்திருக்கும். அவளுக்காக டேப்லெட் எடுத்து கொடுக்கலான்னு பார்க்க அவ தூக்கத்திலேயே உளறிட்டு இருக்கா. இந்த டேப்லெட் சாப்பிடுன்னு சொல்ல, எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறா. இந்தா சாப்பிடுன்னு சொல்லி டேப்லெட்டை வாயில ஊட்டி விட்டு அவனே தண்ணியும் கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் ஹீரோயின் படுத்திருக்கா. ஆனா ஹீரோயினோட கனவுல எப்பயாவது ஹீரோ இந்த மாதிரி இருக்க மாட்டானா அப்படிங்கிற மாதிரி தோணிக்கிட்டே இருந்திருக்கும். இப்ப அது நிஜமாறுது. அதை பார்க்கும்போது அவளுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அவ கண்ணை திறந்து பாக்குறா. ஹீரோ கிட்டே சொல்றா, நான் ஒரு நாள் யோசிச்சு பார்த்திருக்கேன், நீங்க என்ன இந்த மாதிரி பாத்துக்க மாட்டீங்களான்னு. இப்பதான் அது நடந்திருக்கு, உண்மையா நடந்திருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்ல, நம்ம டைவர்ஸ் இப்ப சீக்கிரமா வெளியே சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். உன்னோட லைஃப் உனக்கு பிடிச்ச மாதிரி நீ பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். ஹீரோனுக்கு அது கேட்கும்போது அப்செட்டா இருக்கு. அப்ப இவ்வளவு நாள் என் கூடயே இருக்கான், ஆனா என் மேல லவ்வே உனக்கு வரலையா? அப்ப அந்த லவ் எல்லாம் சும்மா பொய்யா, நடிப்புக்கு மட்டுமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறா. சரி நம்ம ஊருக்கு கிளம்பணும், நீ என் கூட பாட்டி வீட்டுக்கு வா, ஒரு 2 நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் போலாம் சரியா அப்படின்னு சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லி ஹீரோயின் சொல்லிட்டா. சரி ஓகே, அப்ப நான் போகும்போது உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன், உன்னோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு ரெடி ஆயிருன்னு சொல்ல அவளும் ஓகேன்னு சொல்லிட்டா. ஆனாலும் அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவன் யூஸ் பண்ணிக்கிறான் என்ன, மற்றபடி இவனுக்கு என் மேல எந்த ஒரு பாசமும் இல்லை அப்படின்னு. சோ ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு அமைதியா இருக்கா. அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. இப்ப சைனா வந்துட்டாங்க. அங்க பார்த்தா அம்மா நின்னுட்டு இருக்காங்க, கூட ஒரு பொண்ணு. இந்த பொண்ணை எப்படியாவது ஹீரோ கூட கோத்து விடணும் அப்படிங்கறக்காக அம்மா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. வந்து அம்மா பேசுறாங்க, ஆனா எதுவுமே பேசாம ஹீரோயின் இப்படி கார்ல ஏற ஹீரோ அங்க போறான். என் கூட வாப்பா அப்படின்னு சொல்லி அம்மா கூப்பிட, இல்லம்மா நான் போறேன், நீ அப்புறமா வா, பாட்டி வீட்டுக்கு தானே போற, அங்கேயே வா மீட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோ போயிட்டான். அம்மாக்கு செம்ம கடுப்பா இருக்கு. நீங்க போயிருக்கலாமே, நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல, நீ வாய் மூடிட்டு அமைதியா உட்காரு, அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு கஷ்டமா இருக்கு. டைவர்ஸ் பண்றேங்கிறான், மறுபடியும் விட்டுட்டு போன்னு சொல்றான், திரும்ப பின்னாடியே வரான். புரிஞ்சிக்கவே முடியலங்கிற மாதிரி யோசிக்கிறா. அதுக்கப்புறம் பாட்டி பாக்குறதுக்காக எல்லாருமே அங்க வராங்க. ஹீரோயினை பார்த்துன்னு பாட்டிக்கு ஹாப்பி ஆச்சு. உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு, வந்துட்டியாமா அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் இங்க பாருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து நிக்கிறாங்க. அங்க இருக்க அந்த பொண்ணு பெரு ஷோட கையை பிடிச்சிட்டு ஹீரோட கையை பிடிச்சிட்டு அம்மா பேசிட்டே இருக்க. டக்குன்னு போய் ஹீரோயின் உட்காந்துட்டா, எனக்கு பசிக்குதுன்னு. பக்கத்துல ஹீரோயின் போய் உட்காந்துட்டான். எல்லாரும் சாப்பாடுக்கு உட்காடுறாங்க. இந்தான்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்காக சாப்பாடு எடுத்து எடுத்து கொடுத்துட்டே இருக்கான். அதுக்கப்புறம் அவ வாயில ஒட்டி இருக்கிறதுலாம் அவனே கிளீன் பண்றான். ஒரு நிமிஷம் ஹீரோன்னு சொல்லிட்டு வேகமா போக யாருக்கும் ஒண்ணும் புரியல. ஹீரோயின் பேக்ல இருந்து டேப்லெட் எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். நீ சாப்பிடறதுக்கு முன்னாடி டேப்லெட் போட்டியான்னு. ஓ மறந்துட்டே கொடுங்க அப்படின்னு சொல்ல, டேப்லெட் போடணும்னு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேர் பண்ணி பாத்துக்கிறான். பாட்டி கேக்குறாங்க என்னாச்சுன்னு. அவளுக்கு கொஞ்சம் ஸ்டொமக் ப்ராப்ளமா, அதனாலன்னு சொல்ல, உடம்பு பாத்துக்கமா பாத்திரமா, பரவாயில்ல உன்னை கேர் பண்ணி இவன் பாத்துக்கிறான், எனக்கு ஹாப்பியா இருக்குன்னு சொல்ல, தேங்க்யூன்னு சொல்லிட்டு அவ அமைதியா இருக்கா. அதுக்கப்புறம் அம்மாவுக்கு அங்க டென்ஷனா இருக்கு. ஆமா டைவர்ஸ் பண்ணியாச்சு, இவ்வளவு எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்க, அம்மா கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, ஆன்டிக்கு என்ன பிடிக்காது, அதனால அவங்க அப்படி பேசுறாங்க, பேசினா பேசிட்டு போட்டும், எனக்கு எது ஃபீலிங்ஸும் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஹீரோன்னு சொல்றா. நீ கொஞ்சம் அமைதியா இரு, சாப்பிடும் போது இதை பத்தி எல்லாம் பேசாம இரு, அதான் நல்லதுங்கிற மாதிரி பாட்டியும் சொல்ல, ஹீரோயின் முறைச்சுக்கிட்டே இருக்கா அம்மாவை பார்த்து. கண்டிப்பா இந்த டைம் இந்த லேடி சும்மா விடக்கூடாதுன்னு சொல்ல, ஆன்டி பேசாம இருங்க ஆன்டி, எதுக்கு அவங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுறீங்க, விடுங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு ஷூ பேச வர பாட்டி அங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயின் 2 பேர் ரூமுக்கு வராங்க. இந்த ரூம்ல தான் ஸ்டே பண்ணுமான்னு சொல்ல, ஒரு ரூம் தான் இருக்கு, இன்னொரு ரூம் வந்து அம்மா எடுத்துட்டாங்கன்னு சொல்ல, என்ன அந்த பெரிய ரூம் எங்க ரூம் தானே, இவ்வளவு பெரிய ஜென் ஃபேமிலில ஒரு ரூம் கூட கிடைக்காதான்னு சொல்ல, சாரி சார் நாங்க என்ன பண்ண முடியும்னு சொல்ல, அதுக்கப்புறம் அங்க பழைய ரூம் ஹீரோட ரூம்க்கு வந்து பார்க்க, அந்த ரூம் ரொம்ப பெரிய ரூம். அங்க இருக்க பெட் எல்லாமே அம்மா வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஹீரோயின் வந்தா இங்க ஸ்டே பண்ணக்கூடாது அப்படிங்கறக்காக. பட் நான் இங்கதான் இருப்பேன்னு ஹீரோயின் சொல்றா. ஹலோ இது அம்மா ரூம், அதெல்லாம் எனக்கு தெரியாது, இதுக்கு முன்னாடி இது யார் ரூம், நான் இங்கதான் இருப்பேன், அம்மா வந்து நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், நீ கொஞ்சம் வாய மூடிட்டு இருந்தா அதுவே போதும்னு சொல்ல, அப்புறம் அந்த ஷூ பொண்ணு கிளம்புறா போல. ஹீரோவை வர சொல்ல, ஹீரோயின் கூட வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போங்களேன், நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்ல, நான் இன்னொரு நாள் வரேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து கிளம்புறா. போயிட்டு அப்பாரு அப்படிங்கிற மாதிரி மறைச்சிட்டே திரும்பி ஹீரோவை பார்க்க, ஹீரோக்கு அடி
பாவி இவ்வளவு பொசிசிவ் வாங்கன்னு இப்பதாண்டி தெரியுதுங்கிற மாதிரி முறைக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து அந்த ரூமை சுத்தி பாக்குறா. இந்த ரூம் ரொம்ப நல்லா இருக்கு, இதுக்கப்புறம் இங்கதான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி ட்ரெஸ் எல்லாம் ஓபன் பண்ணி பார்க்க அம்மா போட்டுற ட்ரெஸ்ஸா இது இவ்வளவு குட்டி குட்டியா இருக்குன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் கரெக்டா அங்க அம்மா வராங்க. உனக்கு அறிவில்ல, ஏன் ரூம்னு சொல்ற, இங்க எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லி கேட்க, இதுக்கு முன்னாடி இது ஏன் ரூமா இருந்ததுன்னு ஹீரோயின் சொல்றா. இந்த ரூம்ல நீ இருக்கக்கூடாது, உனக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு, வெளியே இருக்கவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு பார்த்தா அது குடும்ப கௌரவத்துக்காக, அதுக்காக உன்னை அக்செப்ட் பண்ண முடியாது, ஒழுங்கா வெளியே கிளம்புன்னு சொல்ல, நான்லாம் போக மாட்டேன், நான் இங்கதான் இருப்பேன், இந்த பர்ஃபியூம் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு வேணும்னே பர்ஃபியூம் ஸ்ப்ரே பண்ண, குடி அது காஸ்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பக்கத்துல போக டக்குனு தூக்கி கீழே போட்டா. கீழே விழுந்து உடஞ்சு போச்சு. இந்த மாதிரி இந்த ரூம்ல என்னென்ன விழுகும் அடையும்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்ல அம்மாக்கு கடுப்பா இருக்கா. அங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட காலையில புலம்பிட்டு இருக்காங்க. உன் பொண்டாட்டிக்கு ரொம்ப திமிருடா, ஓவரா பண்றா, அந்த ரூம்ல தான் படுப்பேங்கிறா, என் திங்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு உடைக்கிறா, உங்களை அடிச்சாளா அப்படின்னு ஹீரோ கேட்க, அது இல்ல விட்டா அடிச்சிருப்பா, இங்க பாருங்க அவ என்னோட ஒய்ஃப், சோ இன்னும் அபிஷியலா டைவர்ஸ் பண்ணது வெளியே யாருக்கும் தெரியாது, சோ அது தெரியாத மாதிரி தான் நான் இருக்க முடியும், உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் அவளை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், இதுக்கு முன்னாடி நீங்க சொன்னது எல்லாத்தையும் கேட்டேன், இப்பெல்லாம் கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். உனக்கு அறிவு இல்லையா, நான் சொல்றது கேட்க மாட்டேன்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோ வேகமா போறா ஹீரோனுக்கு ட்ரெஸ் கொடுக்கலான்னு. டோரா தட்டிக்கிட்டே நிக்கிறான், அவளை காணும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவளே டோர் ஓபன் பண்ணிட்டு நான் ரெடின்னு சொல்லிட்டு வரா. ரெடி ஆயிட்டியான்னு சொல்லி கையை துடலான்னு போக டக்குனு ஹீரோ ஒரு குத்து குத்துறா. ஓ அம்மா கிட்ட பேச மாட்டியா எனக்காக, இல்ல உனக்காக ட்ரெஸ் எடுக்க தான் அபார்ட்மெண்ட் போனேன், இந்த உன் ட்ரெஸ்ல இதுல இருக்குன்னு சொல்ல, சரி ஓகே வைங்க எனக்கு போதும், அப்புறம் இன்னொன்னு சொல்றேன், இதுக்கப்புறம் நடிப்பெல்லாம் நடிக்க முடியாது, இதை இதோட முடிச்சுக்கலாம், நான் போகவான்னு சொல்ல, இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் நடிச்சுதான் ஆகணும், வேற வழி இல்ல, இன்னும் எத்தனை நாள் தான் நடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஹீரோன்னு கேட்கறா. வேற வழி இல்ல நடிச்சுதான் ஆகணும், நான் சொல்றதை கேளுன்னு சொல்ல, சரி ஓகே நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டா. நடிக்க வேணா உண்மையாவே இருக்கலாம்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டானோன்னு சொல்லி ஏங்கிருப்பா. ஆனா அதெல்லாம் எதுவுமே அவன் சொல்லல. அதுக்கப்புறம் அப்பா கிட்டே ஹீரோ பேசிட்டு இருக்கான். போதும்டா நீ பண்ணது, உனக்கு அவளை பிடிச்சிருக்குன்னா நீ அவ கூட வாழ், இதுக்கப்புறம் அவளை கஷ்டப்படுத்துற மாதிரி எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்ல, அம்மா வந்து நான் என்ன பண்றது, நானும் டைவர்ஸ் பண்ணது சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அம்மா மேனிபுலேட் பண்ணி ஹீரோ பண்ண சொல்லியிருப்பாங்க. சோ இப்ப பார்த்தா நான் பண்ண சொல்லல அப்படிங்கிற மாதிரி பாட்டி கிட்ட போய் சொல்றாங்க. அப்புறம் கீழே வந்து பார்த்தா ஹீரோயின் சாப்பிட்டு இருக்கா. எனக்கு பசிச்சு நான் சாப்பிட வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல அம்மாக்கு செம்ம டென்ஷனா இருக்கு. கொஞ்சம் கூட நம்ம வீட்டோட மரியாதையே தெரியாதவ எப்படி இருக்கா பாரு அப்படின்னு சொல்லி கடுப்பா கத்துறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து எங்கேயும் ரெடியாகி கிளம்பிட்டு இருக்கா. நான் போயிட்டு வரேன் பாய்னு ஹீரோ கிட்ட சொல்ல, எங்க போறேன் என்கிட்ட சொல்லாம, ஒரு முக்கியமான வேலை இருக்கு நான் போயிட்டு வரேன்னு சொல்ல, அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமா இருக்கு ஹீரோக்கு. ஆபீஸ்க்கு முக்கியமான ஒருத்தர் வந்திருக்காரு, சோ ஈவினிங் நீ வரணும், அவர் முன்னாடி நடிக்கணும், ஓகேவான்னு சொல்ல, யார் இது, ஷூவோட அப்பா, அந்த ஆளு எப்படியாவது நம்ம 2 பேரும் பிரிச்சு விட்டு அவர் பொண்ணை கொண்டு வந்து என் கூட சேர்த்து வைக்கணும்னு பாக்குறாரு, நீ வந்து ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோ போயிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோயின் அங்க அப்படியே கூலர் எல்லாம் போட்டுட்டு செம்ம கியூட்டா ரெடி ஆயிட்டு நிறைய பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர, இவங்க தான் நம்ம பாஸோட ஒய்ஃபா, எவ்வளவு கியூட்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாத்துக்கிட்டே இருக்காங்க. நான் நடிக்கிறது சரியா இருக்கா, இருக்கு எல்லாரும் உன்னையே தான் பாக்குறாங்க, இப்ப அந்த ஆள் உள்ளதா இருக்கான், நீ போனா கரெக்டா இருக்கும்னு சொல்ல, இதோ இப்பயே போறேன் என் நடிப்பை மட்டும் பாருன்னு சொல்லிட்டு, ஹனி புருஷா அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறா. என்ன புருஷா நீங்க, நான் பர்ச்சேஸ் போனா தூக்கிட்டு வர ஆளே இல்ல, நீங்க வர மாட்டீங்களான்னு சொல்லி ஹக் பண்ண, ஐயோ கெஸ்ட் வந்திருக்காங்களா எனக்கு தெரியவே இல்ல சாரின்னு சொல்ல, மிஸ்டர் ஷூ வந்திருக்காரு அப்படின்னு சொல்ல, சரி நான் போறேன்னு சொல்லிட்டு அந்த ஆள் எந்திரிச்சு இந்த பக்கம் போறாரு. ஒரு நிமிஷம் இருங்க, உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ற மாதிரி நான் ஏதாவது பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்க, அந்த ஆளுக்கு செம்ம கடுப்பா இருக்கு. சாரி ஹஸ்பண்ட், எனக்கு வேற வழி தெரியல, அதனால உங்களை பாத்துட்டு போலான்னு வந்தேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறான். அந்த ஆளுக்கு கடுப்பா இருக்கு. அங்க இருந்து கிளம்பிட்டாரு. அவர் போயாச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பக்கம் போக, எப்படி என் நடிப்பு சூப்பரா இருந்துச்சா அப்படின்னு சொல்லி பக்கத்துல போறா. கொஞ்சம் ஓவர் ஆக்டிங்கா இருந்ததுங்கிற மாதிரி சொல்ல, நான் நடிச்சது பிடிக்கலையா, அப்படிலாம் எதுவும் இல்ல, சோ அடுத்தது என்ன அப்படின்னு சொல்ல, அடுத்தது வீட்டுக்கு தான் அப்படின்னு சொல்ல, அப்புறம் இங்க வீட்டுக்கு பார்த்தா இங்க பாட்டி பேசிட்டு இருக்காங்க. ஹாய் பாட்டி, எனக்கு டயர்டா இருக்கு, நான் ஆபீஸ்க்கு போய் அவர் கூட்டு வந்துட்டேன், போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போக, ஏண்டா அவளுக்கு அறிவே இல்லையாடா, அவ பண்ணிருக்க ட்ரெஸ் சுத்தமா நல்லாவே இல்லடா, நம்ம வீட்டோட மருமக மாதிரியா இருக்கா, கொஞ்சம் நல்லா சொல்லி ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ண சொல்றா, இதெல்லாம் நல்லாவே இல்ல, சில்லறத்தனமா இருக்குன்னு சொல்ல, இங்க பாரு அவ நம்ம வீட்டு மருமக, அவளுக்கு பிடிச்ச மாதிரி அவ இருக்கலாம், உனக்கு ஒரு பொண்ணு இருந்தா அவ எப்படி இருப்பான்னு நீ சொல்லலாம், இவகிட்ட அப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோயின் தண்ணி குடிக்கலான்னு சொல்லி பாத் ட்ரெஸ்ஸோட வரா. சோ அதுக்கப்புறம் ஹீரோயினை பார்த்து, உனக்கு இந்த மாதிரி டிசிப்ளின் எல்லாம் தெரியாதா, எப்படி நடந்துக்கணும்னு தெரியாதா, எல்லாமே தெரியும், எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்கேன், எல்லா பெர்மிஷனும் எனக்கு கொடுத்துருக்காங்க, பாட்டி நான் ஏதாவது தப்பு பண்றேனா அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நீ வாயை மூட மாட்ட, அவகிட்ட எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்ல, சரிம்மா நான் எதுவும் பேசவே இல்லை, அவளுக்கு பிடிச்ச மாதிரி அவ இருக்கட்டும், நான் யாரு இந்த வீட்டுல அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நான் நினைக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா நடக்குதுங்கிற மாதிரி ஹீரோயின் சிரிக்கிறா. அம்மா நீ கொஞ்சம் அமைதியாவே இருக்க மாட்டீங்களா, ஏமா அவளை டார்ச்சர் பண்றீங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் வேணுனே பழிச்சு கட்டிட்டு எனக்கு தூக்கம் வருது நான் போறேன்னு சொல்லிட்டு போயிட்டா. ஹீரோவும் ஃபாலோ பண்ணிட்டு போறான். அதுக்கப்புறம் ஹீரோ பிஸியா அடுத்த நாள் ஒர்க் பண்ணிட்டு இருக்க, ஹீரோயின் அங்கேயே உட்காந்து தூங்கிட்டு இருக்கா. தூங்குற அழகு அப்படியே பார்த்துட்டே பக்கத்துல நிக்கிறான். ஆப்போசிட்ல நின்று பாத்துக்கிட்டே இருக்க, ஹீரோயின் டக்குன்னு கண்ணை திறந்து பாக்குறா. நான் உன் தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா, அதெல்லாம் இல்ல, வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்க நான் பண்றேன், இல்லைன்னா நான்
போறேன், எனக்கு தூக்கமா வருது. ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன ஒர்க் இருக்கு, அதை மட்டும் ஹெல்ப் பண்ணனா போதும். என்ன ஒர்க்குன்னு சொல்லுங்க, நான் தூங்குறேன்னு சொல்லிட்டு அப்படியே தூங்கிட்டா. இவனை பார்க்க பார்க்க காமெடியா இருக்கு. ஹீரோ பக்கத்துல போய் கிட்ட போய் பாக்குறான். ஹீரோயின் அப்படியே கண்ணை மூடி தூங்கிட்டு இருக்க. அவளோட முடிய கரெக்ட் பண்ணலான்னு சொல்லி கையை பக்கத்துல கொண்டு போக தூக்கத்துல ஹீரோட பேர் அப்படியே சொல்லிட்டே இருக்கா. எனக்கு ஒன்னும் புரியுது, என் மனசுல நீதான் இருக்க, நீ எனக்கு வேணும்னு நான் எப்போ உன்கிட்ட சொல்ல போறேன்னு தெரியலன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வீட்டுக்கு வர அங்க பார்த்தா அந்த ஷூ பொண்ணு இருக்கா. ஷூ பொண்ணு ஹீரோயினை பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி முறைச்சுக்கிட்டே இருக்க. ஹாய், நான் வந்துட்டேன் பாட்டின்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் உட்காரா. பார்க்க அந்த பொண்ணுக்கு செம்ம கடுப்பா இருக்கு. அது உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், அப்பா நேற்று ஆஃபீஸ்க்கு வந்திருந்தாரு போல அப்படின்னு சொல்ல, இங்க பாருங்க புருஷா, எனக்கு டயர்டா இருக்கு, கொஞ்சம் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்ல, இதெல்லாம் பாக்குற ஷூக்கு ஒரு மாதிரி இருக்கு. இதுக்கப்புறம் கண்டிப்பா உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ போறா. நீ எதுக்குமா போற, இவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு, நீ அமைதியா இருமா அப்படிங்கிற மாதிரி வேணும்னு ஹீரோட அம்மா சொல்றாங்க. எனக்கு பசிக்குதுன்னு ஹீரோயின் டாபிக்கை சேஞ்ச் பண்ண அதுக்கப்புறம் சாப்பிட கூட்டிட்டு போறாங்க. அங்க போய் எல்லாரும் சாப்பிடுறாங்க. அங்க அந்த ஷூவை உட்காந்துருக்கா. உனக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிடுமான்னு சொல்ல அங்க இருந்து ஒரு மீட் எடுக்கிறா. இது ரொம்ப பெருசா இருக்கே, இது என்னால சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு பாதி வாயில போட்டு கடிச்சிட்டு மீதி பாதியை துப்பிட்டு அதை ஹீரோக்கு கொடுக்குறா. சீ, உனக்கு அறிவில்ல, எச்சில அவனுக்கு கொடுக்குற, உனக்கு சாப்பிட முடியலன்னு தூக்கி போடு அப்படின்னு அம்மா சொல்றாங்க. இதனால என்ன இருக்கு, என் ஹஸ்பண்ட் தானே அப்படிங்கிற மாதிரி, இது எச்சி இல்ல அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. ஹீரோவை எடுத்து சாப்பிடறான். அதுக்கப்புறம் ஹீரோ அவனோட சாப்பிடறதை எடுத்து ஊட்டி விடுறா. இப்படி ரெண்டு பேரும் ஹாப்பியா இருக்கிறத பார்க்க அம்மாக்கு வயிறு எரியுது, சூக்கு கடுப்பா இருக்கு. உன்னை தப்பா நினைச்சிட்டேன்டி, இப்பதான் புரியுதுன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் அங்க இருந்து ஷூ கிளம்புறா, நான் போயிட்டு வரேன்னு அம்மா சொல்றாங்க. ஹீரோவை கொஞ்சம் கூட்டிட்டு போய் டிராப் பண்ணான்னு. சரி ஓகேன்னு சொல்லி போக அங்க ஏதோ பேசலாம் நடக்க போகுது. சரி நம்மளுக்கு எதுக்கு வேலை, நம்ம போலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேல போயிட்டா. எப்படியாவது பிளான் பண்ணி அவளை கூட சேர்த்துன்னு நினைக்கிறீங்க, பரவாயில்ல, இதெல்லாம் நான் வரமாட்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பிட்டா. பாட்டி தான் திட்டிட்டு இருக்காங்க, நீ பண்றது சரியில்லை, இதுக்கு மேல இதே மாதிரி நீ பண்ணிட்டு இருந்தா அவ்வளவுதான், எதுக்கு இந்த மாதிரி அவங்க சந்தோஷமா இருக்கிறத கெடுக்கிற, டைவர்ஸ் பண்ணது வெளியே தெரியாது, இது இதோட முடிஞ்சிடணும், அவங்க ரெண்டு பேரும் திரும்ப நான் சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்படுறேன்னு பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோனுக்கு ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு. ஹீரோயின் கையை விட்டு போக போறான்னு தோணுது மனசுக்கு. சரி விடு, நம்ம அது வரைக்கும் ட்ரிங்க் பண்ணி மனசை தேத்திக்கலாம்னு சொல்லி ட்ரிங்க் பண்ண ஆரம்பிக்கிறா. ஐயோ எனக்கு வயிறு வேற வலிக்குதேன்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறா. கதவு தட்டுற சத்தம் கேக்குது. அங்க பார்த்தா ஹீரோ நிக்கிறான். தண்ணி குடிக்கலான்னு வந்தே, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க, எனக்காக வெயிட் பண்றியா, இங்க பாரு, ட்ரிங்க் பண்ணாத உனக்கு வயிறு வலி வரும், நீ எதுக்கு அதை பத்தி கேர் பண்ணிக்கிற, உனக்கு தான் என் மேல அக்கறை இல்லைன்னு சொல்ல, முதல்ல தண்ணியை குடி, உள்ள போன்னு சொல்ல, சரி ஓகே தண்ணி கொடுத்ததுக்கு தேங்க்ஸ், நான் போறேன்னு சொல்லிட்டு வேகமா ஹீரோயின் உள்ள போறா. ஆனா ஹீரோ அதுக்கு முன்னாடி போயிட்டான். அவன் சும்மா தான் வந்திருப்பான், அவனுக்கு என் மேல பாசமே இல்லைன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்க. ஹீரோ ரூமுக்கு போறான். இருந்தாலும் அவளை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றான். ஒருவேளை மறுபடியும் அவளுக்கு வயிறு வலி வந்தா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ரூம் கதவை லைட்டா திறந்திருக்கு. அப்படியே எட்டி பார்த்துட்டே உள்ள போறான். அங்க போய் பார்த்தா ஹீரோயின் ட்ரிங்க் பண்ணிட்டு அப்படியே படுத்திருக்கா. உனக்கு ட்ரிங்க்ஸ் வேணுமான்னு சொல்லி கேட்க, இன்னும் நீ ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கியா, ஆமா உங்க வீட்டுல நிறைய ட்ரிங்க்ஸ் இருக்கு அதான் பண்றேன், இதெல்லாம் உடம்புக்கு கெடுதல் பா, கம்மியா வாங்கி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிங்க் பண்ணிட்டே இருக்க. வேண்டாம் வெய் இந்த பக்கம் அப்படின்னு சொல்ல அவ கேட்க மாட்டேங்கிறா. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், இந்தா உனக்கு ஏன் பிடிக்கல அதுக்கு பதில் சொல்லு அப்படின்னு சொல்ல, நீ ட்ரிங்க் பண்ணா இப்படிதான் பேசுவியான்னு ஹீரோ கேட்கறான். சொல்லு என்ன ஏன் உனக்கு பிடிக்கலன்னு சொல்ல, ட்ரிங்க் வாங்கி அப்படியே அவனே குடிச்சிட்டான். இங்க பாரு, உனக்கு பிடிக்கலன்னு நான் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி அமைதியா பார்த்துட்டே இருக்கான். அப்ப எதுக்கு என்ன டைவர்ஸ் பண்ண, என்னை விட்டு போன்னு சொன்னேன், தாத்தாக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னேன், அதெல்லாம் போய்யா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் இப்ப சொல்றேன், என் மனசுல இருக்கிறது உன்கிட்ட சொல்றேன், எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். உன்னை விட்டு என்னால பிரிய முடியாது, ப்ளீஸ் என்னை விட்டு நீ போயிடாதன்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். ஹீரோயினுக்கு அதை கேட்கும் போது அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. அப்படியே அழுக ஆரம்பிக்கிறா. நீ அழுக வேணாம், இந்த உலகத்துல உனக்காக நான் இருக்கேன், உன்னை விட்டு போகவே மாட்டேன்னு சொல்ல, இதை முன்னாடியே சொல்லியிருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காதுல்ல அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் ஃபீல் பண்றா. இதுக்கப்புறம் கண்டிப்பா உன்னை விட்டு நான் போகவே மாட்டேன், எப்பயுமே உன் கூடயே தான் இருப்பேன், உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிட்டு கியூட்டா கிஸ் பண்றான். அதோட இந்த மூவி எங்க முடிச்சிருக்காங்க. ரொம்ப கியூட்டான ஷார்ட்டான அழகான மூவி. எனக்கு இந்த மூவி ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு ஹைப் பண்ணிடுங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.